திருக்காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஜெயந்தி அம்மா விநாயகர் பாடல் பாடுங்க. ஜெயந்தி அம்மா. அனைத்து அடியாரும் திருப்படி வணக்கம். பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வழிபடும் அவரிட கடிக்கண பதிவர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. சிவா. நன்றிங்கம்மா. தனபாக்கியம்மா நானூறு துதி பாடுங்கம்மா. தனபாக்கியம்மா சிவாய நம. ஒளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கழ்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. இன்னைக்கு திருத்தொண்டர் புராணத்துல 1346 அடியனுடைய புக்ல 1346 பாடல். மொத்தத்துல திருநாவுக்கரசு நாயனார் புராணத்துல 81வது பாடல். இன்று ஐயாவுடைய அமர்வு 7வது அமர்வு. ஐயா வருக வருக என்று நம்ம வரவேற்கிறோம். சிவாய நம. ஆரம்பிக்கலாங்க ஐயா. காதுல உருளியோன்னு நினைக்கிறேன் ஐயாவுக்கு. சொல்லியாச்சுமா. ஐயா இப்ப எடுக்கிறேன். அவர் அந்த இதுல செல்லுல லேப்டாப்ல எடுக்கணும் இல்ல அந்த பாடல எடுக்கிறாருமா. அக்கா திருநாவுக்கரசர் பாடல்ல எத்தனாவது சொன்னீங்க? கொஞ்சம் கவனிக்க மறந்துட்டேன். 81மா. மழையும் பல் சமயங்களும் அப்படின்ற பாடல். நன்றிகா. நன்றி. 81வது பாடல். 80 பாடல் நிறைவு செய்துட்டார் ஐயா. இந்த வாரம் 81வது பாடல். சிவாயம். ஒரே ஒரு சுவாமி ரெடியா இருக்கு. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதுடைய திருவருளும் அங்கிற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் நால்வர் பொற்றாளுடைய திருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த ஈசன் குழுமம் என்ற குழுமத்திலே 63 நாயன்மார்கள் புராணத்திலே அடியனுக்கு திருநாவுக்கரச புராணம் என்ற வாய்ப்பை இங்கு களமாக தந்த திருவருளையும் குருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாயம் சிவாயம். இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனும் இனிது ஆதியை தொழுதல், அதனும் இனிது அறிவினர் சேர்தல், அதனும் இனிது
அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படின்னு சொல்வது போல, நேற்று இரவு 10 மணி வரைக்கும் பார்த்துட்டு கனவுலையும் அடியார்கள், காலையில விழித்த உடனே அடியார்கள் அப்படிங்கிற அந்த பெரும் பேரு அடியனுக்கு தவிர வேற யாருக்கு கிடைக்கும். நான் அதை பெருமையா பேசுகிறேன். அதாவது இனிது இனிது அறிவிறர் செய்தல் அறிவுள்ளோரை கனவிலும் நனவிலும் காண்பது தானே அப்படிங்கிற மாதிரி அடியவர் பெருமக்களை இரவுல பார்த்து திரும்ப காலையில பார்க்கறதுக்கு அடியனுக்கு இன்றைய தினம் வாய்ப்பு கிடைச்சது. அடியன் ரொம்ப பெருமிதமாக கொள்கின்றேன். வார்த்தைகள் இல்ல அடியனுக்கு அப்படி உணர்ச்சி பெருக்கு. தவம் செய்தவர்களுக்கு மட்டுமே இது வாய்க்கும். அந்த வகையில நாம் அனைவரும் தவம் செய்திருக்கோம். அதிக நேரம் எடுத்துக்கலாம். திருநாவுக்கரசர் புராணத்துக்குள்ள போகலாம், நிறைய பார்க்க வேண்டிய இருக்கு. திருநாவுக்கரசர் புராணம் நமக்கு நாவுக்கரசர் புராணம் நமக்கு தருகின்ற பல செய்திகளிலே நம்ம போன அமர்வுல பார்த்ததை என்ன அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு, நாவுக்கரசர் அவருக்கு திருநாவுக்கரசு என்ற அந்த நாமம் என்பது திருவதிகையிலே அத்தனை பேர் முன்னிலையிலும் நம்முடைய சுவாமி கொடுத்தார். அப்படி கொடுக்கிறப்போ அவர் சொல்றாரு, ஏப்பா நீ ராவணனுக்கு அருள் செய்தவனாச்சே, ராவணனுக்கு நீ அருள் செய்தவனாச்சே, ராவணன் ஒன்றுமே இல்லாம உன்னுடைய கைலாய மலையை பேருக்கும் போது அவன் கால்களிலே அவனை அடர்த்தி அவனுடைய தோள்கள் எல்லாம் முறியச் செய்து அவன் செய்த அந்த ஒரு நிமிடம், அதுக்கப்புறம் தன்னுடைய நிலையை உணர்ந்து அவன் இந்த சாமகானம் பாடினவுடனே அந்த பாடினதுக்கு சமமா நீ பல பொருட்களை அவனுக்கு அருள் செய்தவனாச்சே அப்படிங்கிறப்ப ராவனுக்கு அருள் செய்தது போல எனக்கு அருள் செய்து விட்டாயா? ராவணன் பல தவறுகள் செய்த, அது போல நான் பல சமயங்கள்ல உழன்று வந்தேனே, எனக்கும் அருள் செய்து விட்டாயே. எத்தனையோ பாடல் பாடியிருக்காங்க. நான் ஒரே ஒரு பாட்டு பாடியிருக்கேன். அந்த பாட்டுக்கு திருநாவுக்கரசுன்னு எல்லார் முன்னிலையிலையும் எனக்கு ஒரு நாமம் சுட்டிருக்கிய பெருமானே என்று அவர் அப்படியே இது பண்றாரு. மக்கள் எல்லாம் பறை அறிவிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் தங்கம் முழங்கம் எல்லாம் பண்ணி அங்க இருக்கக்கூடிய திருவதிகை மக்கள் எல்லாம் நாவுக்கரச பெருமானை கொண்டாடுகின்றார்கள். இந்த கொண்டாடும் போது இந்த கொண்டாட்ட செய்தி பாடலிபுத்திரத்துக்கு செல்கின்றது. பாடலிபுத்திரத்துக்கு கூடிய அந்த சமய மக்கள் எல்லாம் அது ரொம்ப ஐயோ நம்ம சமயம் அழிந்து போகின்றது. ஏன்னா சமண சமயத்துல வயிற்று வலி தீர்க்க முடியாத இந்த வயிற்று வலி சைவ சமயத்துல ஒரு நொடி பொழுதிலே தீர்ந்து விட்டது என்றால் யாராவது சமண சமயத்துக்கு வருவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த பாடலிபுத்திரத்துக்கு கூடிய சமணர்களுக்கெல்லாம் ஏற்பட்டு அவர்கள் கலங்குகின்றார்கள். அப்படிங்கிறதோட அந்த ஒரு செய்தியை நம்ம முடிச்சோம். இனி வருகின்ற செய்திகளை நம்ம எல்லாரும் பார்க்கலாம். இதுல இன்னொரு முக்கியமான செய்தி, அம்மையார் நம்மளுடைய திலகவதி அம்மையார் ஐயா ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னதாகவே அவர்கள் சிவபதம் அடைந்தார்கள். ஐயா அம்மாவை சரியா முறைப்படி சிவபதம் எல்லாம் செய்து விட்டு அதனுடைய சடங்குகள் எல்லாம் செய்து விட்டு தான் நம்முடைய சுவாமி திருவதிகை விட்டே வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற பெரும் செய்தியை நாம தர்மயாதீனம் அந்த 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 வெப்சைட் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது ரொம்ப அருமையான ஒரு செய்தி. அது எல்லாமே நாம புரிஞ்சுட்டோம். இப்ப நம்ம பார்க்கிறதோ அம்மா சொன்ன மாதிரி 81வது பாடல்ல இருந்து நம்ம ஒவ்வொன்றா பார்க்க இருக்கிறோம். அடியன் பிரசன்ட் பண்றோம். தெரியுதுங்களா சுவாமி? பாடல் வரலங்கய்யா, இன்னும் வரல. வருதுங்கய்யா, வருதுங்க. வந்துருச்சு. நல்லா தெரியுதுங்கய்யா. நானும் பாத்துக்கிறேன். ம் 81வது பாடல். மலையும் பல் சமயங்களும் வென்று மற்றவரால் நிலையும் பெற்ற இந்நெறி இனி அழிந்ததென்று அழுங்கி கொலையும் பொய்மையும் இளமென்று கொடுந்தொழில் புரிவோர் தலையும் பீலியும் தாழ ஒரு சிறை சார்ந்தார். அவங்க எல்லாருக்கும் மலையும் பல் சமயங்களும் வென்று மற்றவர் எல்லாம் யாரு? எல்லா சமயங்களையும் வென்று நின்ற சமயமாக சொல்லப்படுகின்ற இந்த சமண சமயமானது இப்பொழுது அழிய தொடங்கி விட்டது. இனிமே யார் எப்படி அழிய தொடங்கி விட்டது என்றால், கொடுந்தொழில் புரிவோர் தலையும் பீழியும் தாழ வந்தொரு சிறை சார்ந்தார். அவர்கள் எல்லாம் எப்படி இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், இது என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி இப்போ கொலை செய்வதும் பொய் பேசுவதும் இல்லை, நாங்க கொலை செய்யறதும் இல்லை, பொய் சொல்றதும் இல்லைன்னு பொய்யா சொல்லி கொடுஞ்செயல்களை செய்பவராகி, இப்போ சமண மதத்தோட முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஒரே ஒரு சாமி
ஒரு நிமிஷம் சாமி, நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஏதோ ஒரு க்ளோஸ் வந்துருச்சு. சரி, ஓகே, இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஆக இந்த அவர்கள் எல்லாம் சமண சமயத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா கொலை செய்யாமை. அதுதான் சமய சமயத்தினுடைய முக்கிய நோக்கம், கொலை செய்யக்கூடாது. அதனாலதான் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா சமண சமயத்துக்கு அப்ப மாறினாங்க எல்லாருமே. ஏன்னா கொலை செய்யாம இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு 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 அறத்தை சொல்லுகின்றது இந்த சமயம் அப்படின்னு. ஆனா அறத்தை சொன்னாலும் கொலை செய்தது அதுதான். இப்போ எல்லாரும் கொலை செய்யக்கூடாதுன்னு சொன்ன இந்த சமயம் யாரை கொலை செய்ய முயற்சி செய்தது? நம்மளுடைய சுவாமிகளையே கொலை செய்ய முயற்சி செய்தது. அப்போ எப்பேற்பட்ட சமயம் அந்த சமயம்? அந்த சமயத்துல அவங்க கொள்கைக்கும் அவர்களுடைய தன்மைக்கும் ஏதாவது ஒரு உடன்பாடு இருக்கான்னா இல்ல. அப்படிப்பட்ட சமயம் இருந்தது, நம்மளுடைய சுவாமிகள் கொடுத்தாங்க. அதுதான் 81வது பாடல்ல அவர்கள் எல்லாம் மொபைல்லையும் கனெக்ட் ஆகிக்கிறேன். எனக்கு அடியார்கள் இங்க வர்றாங்க, அவங்கள இது உள்ள இன்கம் பண்ண முடியல. திடீர்னு அங்க போயிட்டனால பண்ண முடியல சாமி. ஒரு நிமிஷம். சரி, நல்லது. ஆக 82வது பாடல்ல என்ன அப்படின்னா, இவ்வகை பல அமணர்கள் துயருடன் ஈண்டி மெய்வகை திறம் அறிந்திடில் வேந்தனும் வெகுண்டு சைவனாகி நம் விருந்தியும் தவிர்க்கும் மற்ற இனி நாம் செய்வதென்ன வஞ்சனை தெரிந்து சித்தரிப்பார். யாரு? இந்த சமணர்கள் என்ன சொல்றாங்க? சப்போஸ் இவ்வகை இந்த மாதிரி சமண சமயத்துல இல்லாதது அங்க வந்திருக்கு, சைவ சமயத்தால சாதிக்க முடியும்னா இங்க இருக்கக்கூடிய அரசன் என்னவா மாறிடுவான்? சைவனாக மாறி விடுவான். அரசன் சைவனாக மாறிட்டா நமக்கு என்ன ஆயிடும்? சமண சமயத்துல நம்மளால பெருசா எதுவும் சாதிக்க முடியாது. அதனால இப்ப என்ன பண்ணலாம்னு வஞ்சனை எண்ணத்தை உடையவர்களாக சமணர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப சமணர்களுக்கு என்ன விஷயம் ஆயிப்போச்சு அப்படின்னா, இவர்கள் எப்படி இனிமே நம்ம இந்த விஷயத்த நம்ம கையாள போறோம்? ஏன்னா இந்த சமண சமயத்துல இல்லாதது சைவ சமயத்தால சாதிக்கப்பட்டதுன்னா நம்ம சமயம் அழிந்து விடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னைக்காவது நாம நினைச்சிருக்கோமா நம்ம சமயம் அழிஞ்சிரும்னு? நம்மளுடைய சைவ சமயம் அழிஞ்சிரும்னு நினைச்சிருக்கோமா? என்னைக்குமே நினைச்சது. ஏன்னா சைவ சமயத்துடைய காவலன் யாருன்னா நம்முடைய சிவபெருமான். சிவபெருமான இருக்கிறதுனால அவன் தோற்றுவித்த இந்த சமயம். ஆனா எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் சிவபெருமான் தான் எல்லா சமயத்தையும் தோற்றுவித்தவன், தெரியும் இல்லையா? சமண சமயத்தை தோற்றுவித்ததும் சிவபெருமான் தான், வைணவ சமயத்தை தோற்றுவித்ததும் சிவபெருமான் தான், நாத்திகம் பேசுறாங்கல்ல புறப்புற சமயம் அதை தோற்றுவித்ததும் சிவபெருமான் தான். எல்லாத்துக்கும் இப்ப நீங்க எல்லாரும் விட்டு கவனிங்க. நீங்க ஒரு பஃபே சிஸ்டம் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சாம்பார் சாதமா இருக்கு, நல்லா இருக்குமா? ஒரு பஃபேக்குள்ள போறீங்க, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறீங்க, எல்லாமே சாம்பார் சாதமா இருக்குன்னா அது நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஆனா ஒவ்வொருவர்களுக்கும் தேவையான சுவையை பெருமான் அங்க கொடுக்குறாரு. அது மாதிரி எல்லா ஆன்மாக்களும் சைவ சமயத்தை சார்கின்ற ஆற்றலை பெறவில்லை. எல்லா ஆன்மாக்களும், ஒரு ஆன்மா சைவ சமயத்தை சாருது, சிவத்தை முழுவதற் பொருளா கொள்ளுதுன்னா அந்த ஆன்மாவோட பக்குவம் அதிபக்குவமா இருக்கிறதுனாலதான் முடியும். ஆனா குறைந்த ஆன்ம பக்குவத்துக்கும் ஒரு நிலைக்களம் வேணும் இல்லையா? அதனாலதான் அவங்க சுவாமி என்ன பண்றாரு? அவரே புத்தரன், அவரே சமணம், அவரே நாத்திகனம், அவரே அறுவகை சமயங்களா இருக்காரு. இன்னொரு முக்கியமான செய்தி, அறுவகை சமயம் அப்படின்னு நம்மளுடைய திருமுறையில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? அறுவகை சமயம் சைவம், வைணவம், கௌமாரம், காணாபத்தியம், அப்புறம் 2 சரியா தெரியல சாமி. தவறு, அதெல்லாம் தவறு. அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்றதுக்காகத்தான். அகச்சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், புறப்புற சமயம், 4, 5. ஆமா, அகச்சமயம் அவ்வளவு அந்த ரேஞ்ச். அகச்சமயம், புறச்சமயம், அப்புறம் அகப்புறச்சமயம், அப்புறம் புற அகச்சமயம், அப்புறம் புறப்புற சமயம் அப்படின்னு சொல்லி போகும். இதுதான் திருமுறையில சொல்லப்பட்ட அறுவகை சமயம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா நம்மளுடைய இவர் இருக்கார் இல்லையா, யாரு?
காஞ்சி சங்கராச்சாரியார் வந்து செய்து வச்சதுதான் இந்த அறுவகை சமயம். எது? கானபத்தியம், கௌமாரம், சௌரம், சாக்தம், அப்புறம் சௌமியம், அப்புறம் சைவம். இந்த மாதிரி 6 வகை சைவத்தை பிரிச்சவர் தான் யாரு? இந்த மாதிரி ஒரு சாமியை வச்சு பிரிச்சவர் தான் யாரு? நம்மளுடைய அறுவகை சமயம் என்று சொல்வது என்ன அப்படின்னா, அது அகச்சமயம். சிவனை மட்டும் கும்பிடுறது. சிவனை கும்பிடுறதுக்குள்ளேயே 6 வகை சைவம் இருக்கு, 6 வகை சைவம் இருக்கு. சிவனை மட்டும் தான் கும்பிடுவாங்க, அவங்களுக்கு முழுமுதல் பொருள் சிவன் தான். ஆனா முக்தியில மாறுபாடு நடக்கும். அது மாதிரி. அப்புறம் அகப்புற சமயம். புறப்புற சமயம் தான் யார் அப்படின்னா, முழுவதுமாக கடவுள் மறுப்பு கொள்கையில இருக்கக்கூடிய அடியவர்கள். ஆக நம்ம சைவத்தை நம்மளுடைய 12 திருமுறையை சொல்லுகின்ற அறுவகை சமயம் என்பது கௌமாரம், கானபத்தியம், இந்த சொல்லுகின்ற அறுவகை சமயம் அல்ல, அகப்புற சமயங்கள் தான் அவங்க சொல்லுவது. புரிந்ததுங்களா? ஆக இந்த சமய நோக்கு நமக்கு வர்றது கிடையாது. ஏன் அப்படின்னா, எல்லா சமயத்தினுடைய தத்துவங்களை நிறைந்து சைவ சமயம். அதனால யாரும் இந்த சமயம் அழிந்து விடும் என்ற எண்ணம் ஒரு நாளும் இல்லை. அதனால ஆனா சமணத்துக்குரியவங்க என்ன பண்றாங்க, நீங்க பாத்தீங்களா? மத்த சமயத்துக்குரியவங்க என்ன பண்றாங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அவங்க சமயத்தை காப்பாத்தணுன்றதுக்காக ரொம்ப பண்ணுவாங்க. ஆனா இங்க என்ன பண்றாங்கன்னா, வஞ்சனை எண்ணத்தோட இனிமே மன்னன் மாறி விடுவானே என்ற எண்ணத்தோட சமணர்கள் எல்லாம் சூழ்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. தவ்வை சைவத்து நிற்றலின் தருமசேனரும் தான் பொய் வகுத்தோர் சூளை தீர்ந்திலேனை போயின் எவ்வகமாக அங்கெய்தி நம் சமையலக்கணம் தெய்வ நிந்தனையும் செய்தார் என சொல்ல தெளிந்தார். இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவரு என்ன பண்ணிருக்காரு, இங்க நம்மளுடைய தப்பைன்னா தம்முடைய அந்த சைவத்துல நிக்கிறதுக்கு, தர்மசேனர் நிக்கிறதுக்கு என்ன பண்றாருன்னா, அங்க இங்க கத்துக்கிட்டதை அங்க பயன்படுத்துறாருன்னு சொல்றாங்க. சமையலங்கனம், சமயத்தை துரத்தல் என்ன பண்றாங்க அப்படின்னா, இங்க கத்துக்கிட்ட நம்மளுடைய சமண சமயத்துல கத்துக்கிட்டதை போய் அங்க அவரு நமக்காக பயன்படுத்தி அது அந்த மூலமா அவர் தீர்த்து கொண்டார் அப்படின்னு அங்க நமக்கு சிறப்பா சொல்றாங்க. ஆக இவங்களுக்கு என்னன்னா, இவங்களால முடியாதது ஒண்ணும் இல்ல, இவங்களுடைய மந்திர மூலமாகத்தான் அங்க போய் அவரு சைவத்தை வளர்க்கிறாரு அப்படின்ற ஒரு செய்தி சொல்லலாம், மன்னனிடம் போய் அதை சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாங்க. தமக்கையர் சைவ சமயத்தை நிற்றலால் தருமசேனரும் தாம் பொய்யாய் உண்டாக்கி கொண்ட ஒரு சூடை நோய் இங்கு தீர்ந்தது என்று இச்சமன் சமயத்திற்கு ஒரு கேட்டினை ஏற்படுத்தி அவர் என்ன சொல்லிருக்காங்க, இங்க இவருக்கு வயிற்று வலியே கிடையாது, சும்மா வயிற்று வலின்னு சொல்லிட்டு அங்க போய் வயிற்று வலி தீர்ந்த மாதிரி இவரை நடிச்சு நம்மளுடைய சமயத்தை கீழே இறக்குறது தான் இவருடைய வேலை அப்படின்றத போய் மன்னன் கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு இவர்கள் சொல்ல தயாராக இருந்தார்கள். சொன்ன வண்ணமே செய்வது துணிந்து துன்மதியோர் உன்னம் நான்கு முறைப்படுவோம் என முயன்ற இன்ன தன்மையில் இருட்குளான் செல்வது போல மன்னனாகிய பல்லவன் நகரில் வந்தடைந்தார். அவன் மன்னனுடைய இருக்கிற இடத்துக்கு இருளுக்குள்ள போய் செல்வது போல, ஏன்னா பொய் தானே சொல்ல போறாங்க, அவங்க பொய் தான் சொல்ல போறாங்க. அதனால அவங்க என்ன நினைச்சாலோ அதை போய் செய்வதற்காக மன்னனை அணுகினார்கள். மன்னனை கொண்டு மன்னனிடம் போய் சொல்ல போறாங்க. உடையொளிந்ததொரு பேச்சிடையின்றி நின்று உண்போர் உடையொளிந்து உடை இல்லாதவர்கள், பேச்சொளிந்து வாயிலையும் தூக்கி கட்டிக்குவாங்க, நின்று உண்போர் நின்றுட்டு தான் சாப்பிடுவாங்க. சமணர்கள் தான் நின்றுட்டு சாப்பிடுவாங்க. இன்னைக்கு பஃபேல பாத்துறீங்களா, எல்லாரும் எப்படி சாப்பிடுறோம்? நம்ம எல்லாரும் ஏதாவது ஒரு இதுக்கு போனோம் அப்படின்னா பஃபேல பாத்தீங்கன்னா எல்லாரும் எப்படி சாப்பிடணும், நின்றுட்டு தான் சாப்பிடுறோம். எல்லாரும் வாங்கிட்டு கையேந்தி போகணும். இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில மேக்சிமம் எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து சாப்பிடுறது வேற கிடையாது. நாங்கெல்லாம் எங்களுடைய பள்ளிக்கூடத்துல நின்றுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா எங்களுடைய ஆசிரியர், தமிழாசிரியர் நீங்க என்ன சமணர்களா, என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, உட்காந்து சாப்பிடுறோம் அப்படின்வாங்க. அப்படியே எனக்கு ஒண்ணும் தெரியாது ஏன் அப்படி சொல்றாங்க, என்ன பண்றாங்கன்னு. அதுக்கப்புறம் தான் தெரியும், சமணர்கள் நின்று கொண்டுதான் சாப்பிடுவாங்க, அவர்கள் அமர்ந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால அவர்கள் ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஐயா நான் ஹாஸ்டல்ல படிக்கிறப்ப ஏதாவது நாங்க ஒழுங்கீனம் பண்ணிட்டோம்னா தலைமையில தட்டத்தை வச்சுட்டு கைய தூக்கி இப்படி எடுத்து சாப்பிடுங்கன்னு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஐயா. அப்படி நின்றுட்டு சாப்பிட்டு இருக்கிறோங்க ஐயா நாங்க. சிவசிவா நமச்சு. ஆக சமணர்கள் நின்று உண்பவர்கள். அவர்கள் யார் அப்படின்னா, கடையவனைந்தன் வாயில் காவலருக்கு நாங்கள் அடைய வந்தமை அரசனுக்கு அறிவியும் என்று இடையறிவுக்கு வருத்தம்
இறைவனுக்கு இசைப்பர். என்ன சொன்னாங்க? போய் நாங்க வந்திருக்கோம் அப்படிங்கிற செய்திய சமண மன்னனுக்கு, அதாவது இந்த பல்லவ மன்னனுக்கு நீங்க போய் சொல்லுங்க அப்படின்னு அங்க வாயிற் காவலர்கிட்ட முதல்ல போய் பர்மிஷன் கேட்கிறதா இந்த 89வது பாடல் அமைகின்றது. இதுல ஒரு பெரிய கருத்துக்கள் இல்லை. ஏன்னா நம்முடைய ஞாபகரசு வர்றப்பதான் நம்ம கருத்துக்கள், சமணர்கள் வர்றப்போ நம்ம கருத்துக்கள் எல்லாம் கொஞ்சம் பெருசாலாம் பார்க்கல. நமக்கு எது நம்ம சாமிக்கு தருகின்றதோ அதைதான் பார்க்கிறோம். ஆடிக்கண்மார் எல்லாரும் ஆகுமாய் மிக வழிந்து கொடிநுடங்கு திருவாயில் புறந்தணைந்தார் என கூற வடிநெடுவேல் மன்னவனும் மற்றவர் சார் பாதலினால் கடிதனைவான் அவர் குற்ற தென்கொள் என கவர்ந்துரைத்தான். அங்க என்ன வேணும், என்ன எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? யாரு? ஆடிக்கண் எல்லாரும் ஆகுலமாய் மிக வழிந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்களே, கொடிநுடங்கு திருவாயில் புறந்தணைந்தால் என கூற. அவர்கள் என்ன பண்ண, சமணத்துறை எல்லாரும் ஒருங்கே துன்பத்தால் அழிந்து கொடியசையும் திருவாயில் புறத்தை அணைந்துள்ளன என கூறி, நெடிய வேலை உடைய அரசவனும் அவர்களுடைய சார்புடையவனும் ஆதலால் இவ்வாறு விரைந்து கூடி வருவதற்கு அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்று கவலை. உங்களுக்கு என்னதான் ஆச்சுன்னா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வரமாட்டீங்களே, ஒன்னா வந்திருக்கீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எல்லா சமண தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னா என்ன நடந்திருக்கு, என்னமோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சமணத்துறவியிடம் மன்னன் வினவுகின்றான். உடனே என்ன சொல்றாங்க? அடைக்காவல் உடையார்கள் புகுது விட காவலன் பால் நடையாடு தொழிலுடையார் நன்னித்தான் எண்ணியவாறு உடையாராகி தர்மசேனர் பிணியுற்றாராய் சடையானு காலாய் நின்று சமயம் அறுத்தார் என்றார். என்ன அழகா சொல்றாங்க. இவரு சடைக்காவல் உடையார்கள் புகுத விட காவலன் பால். எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. அந்த காவலர்கள் எல்லாம் உள்ள போய் நம்ம சாமி போய் பார்த்தாச்சு. பார்த்ததுக்கு அப்புறம் நடையாடு தொழிலுடையார், இந்த இந்த நாட்டையே நமக்கு நடத்தி செல்கின்ற தொழிலுடைய மன்னர்கள் பெருமானே, நன்றித்தாம் எண்ணியவாறு உடையாராகிய இந்த தர்மசேனர் என்ன நினைச்சாருன்னா, அவர் நம்ம சமயத்துக்கு சேர்ந்தது நம்ம சமயத்தை போட்டு தள்ளுறதுக்காகத்தான். அவர் நம்ம சமயத்துல இவ்வளவு நாள் 40 வருஷம் இருந்தது எல்லாம் எதுக்காகன்னா நம்ம சமயத்தை அழிக்கிறதுக்காகத்தான். அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, பிணியுற்றார் போல நடித்து புனி இங்க நீங்காத மாதிரியும் அங்க போய் தான் நீங்குச்சு அப்படின்னு சொல்ற மாதிரியும் அங்க அவர் போய் அப்படி செஞ்சாரு. சடையானுக்கு ஆளாய் நின்று அழித்தார் என்றார். சடையான்னா யாரு? சடையுடையவன்னா அது சிவபெருமான் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப புதுசா ஒரு கும்பல் கிளம்பி இருக்கு. எந்த கோவில் சிலையை கண்டுபிடிச்சாலும் இது சமண சிலை தான், சமணர்கள் தான், கையில அருவாளோடு நிக்கிறது சமணர் தான். இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. கருப்பசாமியே சமணர்ன்றாங்க, முனியசாமியே சமணன்றாங்க. அவர்கள் எல்லாம் சமணர்கள் எப்பொழுதுமே தலைமுடி பறித்தவர்கள். கையில சடாமுடியோடு ஒரு ஒரு அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி சமண துறவியா இருக்க முடியும்? ஒரு கூற்று. இப்ப புதுசா ஒரு கும்பல் கிளம்பிருக்கு. என்னன்னா, எதுவுமே சைவத்துக்குரியது இல்ல, இந்து சமயத்துக்குரிய, எல்லாமே சமண சமயத்துக்குரியதுன்ற மாதிரி ஆசிவகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசி ஒரு கும்பல் அலையுது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரும் இந்த நம்ம பாண்டி கோயில் இருக்கக்கூடிய சுவாமி பாண்டி சுவாமி அவருக்கு தலைமுடி தடாமுடியோட இருப்பா, அப்படி அப்படியே அமர்ந்த கோலத்துல இருப்பா. அப்படி அவர் ஒரு சமண துறவின்றாங்க. எப்படி இது சொல்ல வார்த்தை வருகின்றது எனக்கு தெரியல. தலையில முடி வச்சிருந்தாலே அவங்க யாரு? அவர்கள் சமணர்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. தலையில முடி வைக்கவே மாட்டாங்க. பௌத்தர்கள் முடி வச்சிருப்பாங்க. ஆனா ஆனா அதுலயும் நிறைய கிளாசிபிகேஷன் உண்டு. மேக்சிமம் மலித்தவர்களாகத்தான் இருப்பாங்க எல்லாருமே. மலித்தவர். அதுவும் சமணர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு முடியா பறிப்பாங்க, தலைமுடி பறிப்பவர்கள். அப்ப எப்படி இப்படி வார்த்தைகள் எல்லாம் சமூகத்துல சொல்றாங்க அப்படின்றது எனக்கு ஒரு ஆச்சரியமான செய்தி. சரி, ஆக சடையானுக்கு ஆளாய் நின்று சமயம் அளித்தார் என்றார். நம்முடைய சடைமுடியுடைய சிவபெருமானுக்கு ஆளாய் நின்று நம் சமயத்தை அளிக்கின்றார் என நம்மளுடைய அந்த பல்லவ மன்னனுக்கு இவர்கள் அனைவரும் அந்த செய்தியை, சுவாமியை பற்றிய செய்தியை தவறாக சொல்கிறார்கள். எனக்கும் இந்த டவுட் இருக்கு ரொம்ப நாளா. நான் அதை நிறுத்திக்கிறேன். நான் உண்மையதான் சொல்றேன். ஏன்னா என்னுடைய அடியார்கள் கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிதான். இது நான் அவங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும். எனக்கு எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்க. எனக்குமே ஒரு டவுட் இருக்கு. என்னன்னா, நம்முடைய சுவாமி இப்ப இவ்வளவு நல்ல குலத்துல இருந்தவர், நல்ல ஒரு சைவ குலத்துல இருந்தவர், ஏன் அங்க போனாரு? எங்க
சைவத்துக்கு சமணத்துக்கு ஏன் போனாரு? சமணத்துக்கு ஏன் போனாரு? இவர் படிக்காத விஷயம் இல்ல. அறச்சாலைகள்லாம் வைத்திருந்தாரு, பார்த்தாரு. அறச்சாலைகள் வைத்திருந்தாரு, எல்லாத்தையும் பார்த்தாரு. நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் குறுகினார்னு பார்த்தோம். எனக்கும் ஒரு டவுட் இருக்கு. இவர் என்ன பண்ணியிருந்திருக்காரு? என்னுடைய அனுமானம் தான். இதுல வந்து எந்தவித இதுவும் கிடையாது. எந்தவித இவர் என்ன பண்ணிருக்காரு? இவ்வளவு பெரிய சமண சமயத்தை நாம தம்சம் பண்ணணும், போய் அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி திரும்ப வந்து உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க போய் என்னதான் இருக்குன்னு கத்திருப்பாரோன்னு தான் எனக்கு தோணுச்சு. நம்ம எல்லாரும் பாத்துருக்கீங்களா? ஒரு இந்த ஸ்பை கிட்ஸ் எல்லாம் வச்சு அங்க போய் அவங்கள போய் இது பண்ணி அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு திரும்ப வர மாதிரி அந்த சமயத்துல அப்படி என்னதான் பெருசா பெருசா பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒரு சமயத்திற்காக திலகவதியார் ஒரு போர்ப்படை மாதிரி, நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, ஒரு போர்ப்படை மாதிரி, யாருக்கும் தெரியாத ஒரு சிபிசிஐடி மாதிரி போர்ப்படை மாதிரி திலகவதியார் தயார் செய்து அவர்களை அனுப்பிச்சு, அப்பா போதும்பா இனிமே முடிஞ்சு நீ வாப்பா அப்படின்னு சொல்லி திரும்ப கூப்பிட்டு இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னு என்னுடைய அனுமானம். ஆனா இறைய அனுபவம், என்னுடைய அனுமானம் என்னன்னா, ஏன்னா இவர் சமண சமயத்துக்கு எப்படி போனாருன்றத நம்மளால யூகிக்கவே முடியல. சேக்கிலார்னாலே யூகிக்க முடியல. சேக்கிலார் என்ன சொல்றாருன்னா, நம்பர் அருளாமையினால் அமன் சமயம் ஒரு வார்த்தை அப்படியே போட்டு போயிடுறாரு. ஆனா உண்மையா என்ன நடந்திருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா இவர் வந்து சமணத்தை அழிப்பதற்காக நம்ம போயிருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஏன்னா எல்லாத்தையும் ஆய்வுக்குரியதா பாக்குறப்போ அந்த எண்ணம். பட் அந்த மாதிரி நம்ம பார்க்க வேணாம். அடியே அந்த கிடக்கையும் சொல்லி நம்ம சேக்கிழாருடைய எண்ணத்திலேயே தான் நம்ம போகணும். நம்மளுடைய எண்ணம் வந்து சேக்கிழாருடைய எண்ண பாதையிலே தான் போகணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இப்போ ஆக சமண சமயத்துல உள்ள அந்த தலைவன் கிட்ட போய் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லணும். எது பொய் சொல்லாமை, வாய்மை அப்படிங்கிறத முழுமுதற் பொருளாக வைக்கிற சமயம் நம்மளுடைய சமண சமயம். ஆனா அங்க பொய் சொல்றாங்க. கொலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, அடுத்தவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. ஏங்க மயில் பீலியில கூட்டிட்டு போறீங்க நீங்க, வாய பேசுனா யாருக்காவது அந்த 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 இதுல ஒரு உயிர் வந்து செத்துரும்னு பாக்குறீங்க. தலையில முடி இருந்தா அதுல ஒரு உயிர் இருக்கும், அது தேவையில்லாம இதா இருக்கும், திரும்ப கொல்ற மாதிரி வரும்னு தலைமுடியை பறிக்கிறீங்க. குளிச்சா உடம்புல இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன நுண்ணுயிர்கள்லாம் செத்துரும்னு குளிக்கிறது கிடையாது. பல்லு விளக்குனா பல்லுல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுயிர்கள்லாம் செத்துரும்னு பல்லு விளக்குறது கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கிற நீங்க, இத்தனை உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற நீங்க, எந்த உயிருக்கு துன்புன்னு நினைக்க கூடாது நீங்க, உங்க சமயத்துக்கு பிரச்சனைன்னு வந்துட்டா யாரையும் கொல்ல துணிகின்றது ஒரு சமயமா அப்படிங்கிற மாதிரி அவர்களை நாம கேள்வி கேட்கிறோம். ஆக இந்த மாதிரி அவர்கள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து அவர் வந்ததே வந்து நம்ம சமயத்துக்குள்ள நம்ம வந்து கோட்டுக்கல் வைத்தான் வந்தாரு அப்படின்னு சொல்லி பெருமாட்ட மன்னன் கிட்ட வந்து சொல்றாங்க. இது எல்லாமே சமணர்கள் சொல்லுகின்ற சம்பாஷணை. அதனால கொஞ்சம் வேகமா போறோம். விரையலங்கள் பல்லவனும் அது கேட்டு வெகுண்டெழுந்து குறையுடைய மனத்தினராய் போவதற்கு பொய்ப்பினி கொண்டுரை சிறந்த சமயத்தை அழித்தொழிய பெறுவதே கரையில் தவத்தீர் இதனுக்கென் செய்வதென்று எனக்கன்றான். அவன் என்ன பண்றான், அவன் உடனே கேட்ட உடனே வெகுந்து எழுந்துட்டான். ஏன்னா பல்லவ அந்த காலத்துல மன்னர்கள் வந்து எந்த சமயத்துல இருக்காங்களோ அந்த சமயத்தை மிக பெரிதாக ஆதரிப்பார்கள். அதுல ஏதாவது குற்றம் நிகழ்ந்து அந்த குற்றம் நிகழாம பார்த்துக் கொள்வார்கள். இப்ப அப்படி கிடையாது. எந்த சமயம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை வந்து ஆக ஆக இங்க விரையலங்கள் பல்லவனும் அது கேட்டு வெகுண்டெழுந்து புறையுடைய மனத்தினராய் போவதற்கு பொய் கொண்டுரை சிறந்த சமயத்தை அழித்தொழிய பெறுவதே கரையில் தவத்தீர் இதனுக்கு என் செய்வதென கண்டான். அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம்? இவ இந்த மாதிரி ஆயிருச்சு. I must be. I mean,
மன்னிக்கணும் சுவாமி, மன்னிக்கணும். ஒரு தொடர்ந்து கால் வந்துச்சு. இந்த லோக்கல்ல வேற ஒரு உடம்பு சரியில்லையா, அதனால அவங்க கால் பண்ணி சொன்னாங்க. மன்னிக்கணும். ஆக சமணர்கள் அவர்களுடைய அந்த சமயத்தை அவர்கள் ரொம்ப பாதுகாப்பா மன்னன் அவன் கேட்ட உடனே வெகுண்டு இருந்தான், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்மளுடைய சமணத்துல இருக்கக்கூடிய தலைவர்கள்கிட்டயே அவன் கேட்கிறான், இதுக்கு என்ன பண்ணலாம், யார் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் சமணர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, தலைநெறியாகிய சமயம் தன்னை அழித்து தன்னுடைய நிலை நின்ற தொல்வரம்பில் நெறியளித்து பொறியிலியை அலை புரிவாய் என பரவி வாயால் அஞ்சாது உரைத்தார் கொலை புரியா நிலை கொண்டு பொய்யொழுகும் அமன் குண்டர். அழகா சொல்றாரு. தலைநெறியாகிய சமயம் தன்னை அழித்து தன்னுடைய இந்த கொல்லாமை அப்படின்னு இந்த சமயத்தை சொல்லுகின்ற இவர்கள் என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது தன்னுடைய அவரை எப்படியாவது அழிச்ச உன் ஆணையினால் நின்ற பழைய ஒழுக்க நெறியையும் அழித்த அறிவற்ற அவரை வருத்துவாயாக. நீ என்ன பண்ணு, அவனை டார்ச்சர் பண்ணு. யார? நம்மளுடைய தர்மசேனரை நீ டார்ச்சர் பண்ணு. அவர் ரொம்ப வருத்து. யாரு? ஒரு கொலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க, பல்லு விளக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க, குளிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க, தலையில நடக்கும்போது அந்த எறும்பு விதிக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க இப்படி சொல்றாங்கன்னா இவ்வளவு நாள் பண்ணது என்னது? அப்ப தலையில மயிர் பறிக்கிறது, இந்த தலையை கூட்டுறது, இந்த பல்லு விளக்காம இருக்கிறது, குளிக்காம இருக்கிறது, இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் என்ன? உயிர்களை சாவடிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இல்ல, அப்போ அப்படி நினைக்கிறவங்க இப்ப என்ன பண்றாங்க, இவர் டார்ச்சர் பண்ணுன்னு சொல்றாங்கன்னா அப்ப அவ்வளவு நாள் செஞ்சது என்னது? அதெல்லாம் ஆக்டிங். இந்த படத்துல சொல்லுவாங்க, மேடம் இது ஆக்டிங் மேடம், மேடம் இது ஆக்டிங் மேடம் சொல்லுவாங்க. அது ஃபுல்லா ஆக்டிங். அது எல்லாமே என்னது, அப்படியே ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறது. ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? உள்ளுக்குள்ள பூரா கெட்ட விஷயமா இருக்கு. இந்த மாதிரி இயல்புக்கு மீறி இருக்க வேணாம்னு சொல்வதுதான் சைவ சமயம். உன்னால உனக்கு தோணுதா செஞ்சிரு, உனக்கு அப்படிதான் தோணுதா சரி இரு, இப்படிதான் தோணுதா இரு, அப்படியா இருக்கியா இரு, எப்படினாலும் இரு, ஆனா சிவபெருமான் ஒருவன அன்போடு இரு அப்படின்னு சொல்வதுதான். உன்னால முடியாததை செய்யாதுன்னு சொல்லு. உன்னால முடியாத செஞ்சா நீ அதை கடைசி வரைக்கும் செய்ய முடியாது, அது நடிப்பாகத்தான் இருக்க முடியும்னு சொல்லு. அதுதான் சமயம். சமயம் என்ன பண்ண, நம்ம சைவ சமயம் என்ன சொல்லுது, உன்னால என்ன நின்று செய்ய முடியுமோ அதை செய். இதுதான் காமனா, யாருக்கும் எதுவும் கிடையாது. எல்லாரும் இதே மாதிரி பண்ணணும் கிடையாது. உன்னால ஒரே ஒரு அருகம்புல் போட முடிஞ்சா போடு, உன்னால ஒரே ஒரு முதல் மீனை நீ விட முடிஞ்சா விடு, உன்னால புல்லாங்குழல் மட்டும் இசைத்து பஞ்சாக்கரம் செய்ய முடியுமா செய்யி, உன்னால வெறும் மண்பானை ஓட தர முடியுமா, உன்னால அடியார்களுக்கு நெசவு செய்து துணிகளை தர முடியுமா கொடு, அடியார்களுக்கு கோபனம் செய்ய முடியுமா கொடு, உன்னால துவைச்சுதான் கொடுக்க முடியுமா கொடு, உன்னால இல்ல நான் இந்த உடையிலேயே இருந்து நான் புத்த உடையிலேயே நின்று நான் உன்னை வழிபாடு செய்வேன் அப்படின்ற உரைப்புல நிக்கிறையா நெல்லு அப்படின்னு பலவிதமான ஆப்ஷனை கொடுத்து எந்த நிலையில நின்னாலும் நீ இறைவனை அடைய முடியும்ன்ற நம்பிக்கையை கொடுத்து அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு செல்வதுதான் நம்முடைய சைவ சமயம். ஆனா மற்ற சமயங்கள்ல யாருக்கும் காமன் யூனிஃபார்மா எல்லாரும் இதைதான் செய்யணும் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு ஆன்மாவோட பக்குவம் வேற வேற, எல்லா ஆன்மா இதே செஞ்சா அதுல எந்த வித பயனும் இருக்காது. ஆனா நம்ம சமயம் ஆன்மாவினுடைய பக்குவத்துக்கேற்ப பெருமான் அருள் செய்து கொண்டிருக்கின்ற சமயமாக இருக்கின்றது. அப்படி அவர்கள் சொல்றாங்க அவன் டார்ச்சர் பண்ணன்னு சொல்லி. அருள் கொண்ட உணர்வின்றி நெறிகோடி அறிவென்று மருள் கொண்ட மன்னவனும் மந்திரிகள் தமை நோக்கி தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை செறிதற்கு பொருள் விடாதென்பால் கொடுவாரும் என புகன்றான். அந்த பாடல் நார்மலா படிச்சாலும் எல்லாத்துக்கும் புரியுது. அருள் கொண்ட உணர்வின்றி, அவனுக்கு அருள் உணர்ச்சி இல்ல. யாருக்கு அருள் உணர்ச்சி இல்ல? பல்லவ மன்னனுக்கு அருள் உணர்ச்சி இல்ல. நெறிகோடி அறிவென்று அவன் இவ்வளவு நாள் என்ன நினைச்சான், இதுல இருக்கக்கூடிய அறிவுதான் அறிவென்று மருள் கொண்ட மன்னவனும் அவனும் மருள் கொண்டு மந்திரிகள் தமை நோக்கி மந்திரிகளை பார்த்து தெருள் கொண்டோர், தெருள்னா பயந்து இருக்க, தெருள் கொண்டோர் இவர் சொன்ன தீயோனை, நீங்க சொன்ன தீயோன் யாரு? நம்மளுடைய தர்மசேனர் அந்த திருநாவுக்கரசரை போய் என்ன பண்ணுங்க, செருவதற்கு பொருள், அவன் டார்ச்சர் பண்றதுக்கு என்ன பண்ணலாம், செருவதற்கு பொருள் கொண்டு விடாதென்பால் கொடுவாரும் என புகன்றான். அப்போ அந்த தீயவனை பொருள் பெற்று அவனை கொண்டு விட்டு விடாது ஒருப்பதற்கு இந்த இடத்திற்கு கொண்டு வாருங்கள். அவனை இங்க கொண்டு வாங்க. யார? முதல்ல தர்மசேனரை இந்த இடத்துக்கு கொண்டு வாங்க. முதல்ல அவனை கூட்டிட்டு வாங்க. இங்க நம்ம அவனை பேசுவோம். முதல்ல யார் அங்கே? அவனை அழைத்து வாருங்கள், அந்த தீயவனை அழைத்து வாருங்கள் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்லுங்க. அதாவது
பொருள் கொண்டு விடுதல்னா இங்க கையூட்டு பெற்றுக்கொண்டு விட்டு விடுதல். அந்த மாதிரி அந்த பெருமானை வந்து நம்ம கிட்ட பொருள் வாங்கி அவன் அறவோன் என பொருட்படுத்தி விட்டு விடாமல் என பொருள் கொள்வோர் ஆறுமுகத்தம்பிரான் சுவாமிகள் அவருக்கு தோன்றும். ரைட். அப்போ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை வந்து நம்மளுடைய நாவுக்கரச பெருமானை இங்கே அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே அரசன் 91வது பாடல், அரசனது பணித்தலை நின்ற அமைச்சர்களும் அந்நிலையே முரசு திருந்தானையோடு முன் சென்று முகில் சூழ்ந்து விரசெறியும் சோலை சூழ் திருவதிகை தனைமேவி பரசமய பற்றறுத்த பான்மையினார் சென்றார். பரசமயத்தினுடைய பற்றை, பரசமயம்னா அந்த சமண சமயத்தினுடைய பற்றை அறுத்த நம்மளுடைய சுவாமி அவர் நம்மளுடைய நாவுக்கரசருடைய அந்த இடத்துக்கு போறாங்க. எப்படி போறாங்களாம்? ஒரு முகில் கூட்டம் மாதிரி, ஒரு பெரிய ஒரு முகில் கூட்டம் மாதிரி, ஒரு மேக கூட்டம் மாதிரி, ஒரு முரசறிந்து மண்ணுடைய அந்த ஆணை, அந்த ஆணை இருக்கும் இல்லையா, கையில அந்த லெட்டர் இருக்கும் இல்லையா, உன்னை வந்து இந்த மன்னர் வந்து கூப்பிடுறாரு, உன்னை கைது செய்ய கூப்பிடுறாருன்னு, அந்த மாதிரி அந்த ஓலைச்சுவடிகளையும் கையில் எடுத்துக்கிட்டு அவர்கள் அனைவரும் முரசுகள்லாம் எடுத்துக்கிட்டு மேகம் பொழிவது போல அந்த திருவதிகை சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் அவர்கள் அந்த திருவதிகள் இருக்கக்கூடிய சுவாமியை போய் பார்க்கிறாங்க. சென்றணைந்த அமைச்சருடன் சேனை வீரரும் சூழ்ந்து மின்தயங்கு புரிவேணி வேதியனார் அடியவரை இன்று நுமை அரசன் அழைத்தமை விடுத்தான் போதும நின்றவரை நேர் நோக்கி நின்ற தவத்தோர் உரை செய்வார். அரசர் கூப்பிட்டார். எப்ப யார சொல்ல? சென்றடைந்த அமைச்சருடன் சேனை வீரரும் சூழ்ந்து, சேனை வீரர்கள்லாம் போறாங்க. மின்தயங்கு புரிவேணி வேதியனார் அடியவரை, சிவபெருமானுடைய தலையில அந்த மின்னல் கீட்டு போல இருக்குமா, அவனுடைய அந்த சடாமுடியில அங்கங்க அப்பப்போ மின்னல் மாதிரி ஒளிவிடுமா. புரிவேணி, வேணி என்றால் அவனுடைய முடி, சடாமுடி. அத வேணினா மூங்கில்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன மூங்கில் குழல்கள் எப்படி இருக்குமோ அது போல பெருமானுடைய அந்த சடாமுடியும் மூங்கில் குழல்கள் போல இருந்ததாம். புரிவேணி வேதியனார் அவர் வேதியன், சிவபெருமானை வேதியன்னா என்னன்னு பார்த்திருக்கோம். வேதியனார் அடியவரை அந்த சிவபெருமானுடைய அடியவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரை இன்று நுமை அரசன் அழைத்தமை விடுத்தான். இன்னும் உங்களை யாரு அரசன் கூப்பிட்டிருக்கான். போதுமென நின்றவரை நேர் நோக்கி நின்ற தவத்தோர் உரை செய்வார். அப்போ அந்த திருநாவுக்கரசர் கிட்ட சொல்றாங்களாம், அரசர் உன்னை வர சொன்னான், இங்க உன்னை வர சொல்றதுக்காக எங்களை ஏவி விடுத்தான், வாருங்கள் அப்படின்னு சொல்றோம். இப்பதான் என்ன பண்ண போறோம்? நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்த நான்மறையின் கோமானை நதியுடன் குளிர்மதிவால் கடையானை தேமாலை செந்தமிழில் செழுந்திரன் தாண்டகம் பாடி ஆமாறு நீரழைக்கும் அடை விளமென்றருள் செய்தார். இப்ப அடுத்து என்ன பண்றாரு? நீ வாப்பா, வா நீ அப்படின்னு சொல்லி கூப்பிட்டப்போ என்ன பண்றாரு? நான் வரமாட்டேன். யார் சொல்றான்? நம்மளுடைய நாவுக்கரசர் பெருமான், நான் வரமாட்டேன். நீ ஏன் வரமாட்ட? நாமார்க்கும் குடியல்லோம், நான் வந்து அவனுக்கு சிட்டிசன் கிடையாது. நாமார்க்கும் குடியல்லோம், நான் யாருக்கும் குடி கிடையாது. என்னை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. நான் யாருக்கும் எந்த நாட்டுடைய குடிமகனும் கிடையாது. சிவபெருமானுடைய அடிமை. சிவபெருமானுடைய அடிமை அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லு, சிவபெருமானுக்கு மட்டும்தான் அடிமையா இருப்பேனே தவிர மற்ற யாருக்கும் அடிமையா இருக்க மாட்டேன். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் அப்படிங்கிற அந்த பதிகத்தை அவர் பாடுகின்றார். அந்த பதிகத்தை அடியார்கள் பாடுங்க. நாமார்க்கும் குடியல் அடியான் பாடுறங்கய்யா. சிவாயன். நாமார்க்கும் குடியல்லும் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படும் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரனர் சங்கவின் குழையோர் காதேர் கோமார்க்கே நாம் என்றும் நீலாளாய் கொய்மலர் சேவடி இணையே குறுகினோமே கோமார்க்கே நாம் என்றும் மீளாளாய் கொய்மலர் சேவடினையே குறுகினோமே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. இந்த நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்ற இடத்துல எல்லா இடத்துலயும் ஓம் ஓம் ஓம்னு
ஒரே ஒரு நிமிஷம். இது இது இந்த முதல் பாடல் முதல் வரியே நாமார்க்கும் குடியல்லாமா இல்ல எப்படி வருது சாமி? இந்த பாடல் எத்தனாவது பதிகம்? வரி அதுதான் ஐயா. முதல் இல்ல, வரி எத்தனாவது பதிகம்? 6 அதுலயே போட்டிருங்க ஐயா. 95வது பதிகம். ஒரே ஒரு நிமிஷம் சாமி, ஒரே ஒரு நிமிஷம். இது எந்த நாடு? மைக் ஆன் தலம் பண்ணிக்கிட்டு வந்து- ஆறாம் தலம் திருமுறை திரு 6ஆம் திருமுறைங்க 98வது திருப்பதிகம். 6ஆம் திருமுறை 98. ஒரே ஒரு நிமிஷம் சாமி. 6ஆம் திருமுறை இங்க போட்டிருக்க குறிப்புரையில இருக்குங்க ஐயா. இங்க கீழே இருக்கா? குறிப்பிட இங்க இருக்கா? பாடல் மட்டும் தாங்க இருக்கும், பாடல் மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துல என்ன அந்த பாட்டுல அந்த பதிகம் இருக்காது. அது எத்தனாம் திருமுறை? 6ஆம் திருமுறை. ஐயா இது நீங்க தாண்டவமா? போட்டிருக்க 6ஆம் திருமுறை போட்டிருக்க தாண்டவமா? தாண்டவமா இது? ஆமாங்க ஐயா, திருத்தாண்டகம். தாண்டவம் தாண்டவம். அப்ப பாடிட்டாரு. ரைட் ரைட். ஆமா. அதான் ஒரே நிமிஷம். 6ஆம் ஏத்துக்கிறேன். திருமுறையே ஃபுல்லுமே திருத்தாண்டகம் தாங்கய்யா. ஆமா 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 ஆமா. அப்ப தாண்டவம் வந்து அவர் தனியா பாடல. ஓகே, நாமார்க்கும் எடுத்துட்டேன். நாமார்க்கும் குடியல்லோம் நமனையந்தோம் நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணியறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாமென்றும் மீளாய் ஆளாய் பொய்மலர் சேவடியினை குறுகினோமே கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிற பாடல் முழுக்கவே ஓம் 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 அப்படின்ற பிரணவ மந்திரத்தை சொல்லுகின்ற பாடலாக அமைகின்றது அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க. அப்போ நாமார்க்கும் குடியல்லோம்னு சொல்லுது, நான் யாருக்கும் நான் குடி கிடையாது. நமனை அஞ்சோம். நமனை என்றால் யாரு? யமனை நாங்க பார்த்து அஞ்ச மாட்டோம். நரகத்தில் இடர்படும், அதுக்காக நாங்க அரசனுடைய ஆணையை மீறின என்ன அர்த்தம்? அது தெய்வ குத்தம். அரசனுடைய ஆணையை மீறுவது என்பது நரகத்துல போய் நாம சேருவோம். ஆனா இவன் அரசன் அல்ல. இவன் யார் அப்படின்னா, அரசன் என்பவன் தானே சொந்த புத்தியில தன்னுடைய குடிமக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அரசன். யாரோ சொல்றத காதுல கேட்டுட்டு அதனால அதை வச்சு ஆட்சி செய்யற அரசன் இல்ல. அதனால உன்னுடைய அந்த வார்த்தையை நான் மீறனால நான் நரகத்துக்கு போக மாட்டேன். நரகத்தில் இடர்படும் நடலை எல்லோம் ஏமாப்போம் பிணி அறியும். ஏமாந்தெல்லாம் போக மாட்டோம். நாங்க ஒன்னும் இது பண்ண மாட்டோம். பிணி அறியும், பிணி எங்களுக்கு வராது. பணிவோம் அல்லோம், கண்டிப்பா பணிய மாட்டோம். நாம எல்லாருக்கும் சொல்லியிருக்கோம், அடிக்கடி அடின்னு சொல்வது, எல்லாரையும் சிவமா பார்க்கணும்னு சொல்றப்போ ஏன் நாவுக்கரசர் அவரையும் சிவமா பார்த்து அவர்கிட்ட போய் சொல்லணும்னா, ஏன்னா சைவ சமயத்து சிவபெருமானை நிந்திக்கிற இடத்துல யாரும் நிற்க கூடாது. சிவபெருமான் நிந்திக்கிற இடத்துல நிந்திப்பவர்களோடு நாம் உறவு கொள்ளக்கூடாது. சிவநிந்தனை செய்வது என்பது மகா பாவம். அது அந்த பாவத்திற்கு சமமான பொருள் இல்ல. அந்த விதமான ஆள்களோடு நாம் சேரக்கூடாது. அவர்களிடம் சிவம் இருந்தாலும் கூட அந்த சிவம் விளங்கி தெளியாத மருளுக்குள்ளே இருப்பதினாலே அவர்களிடத்தே நாம் சிவத்தை பார்க்க தேவையில்லை அப்படின்னு நம்மளுடைய நாவுக்கரசர் சொல்லித்தாரு. எல்லாத்தையும் பணியணும். ஆனா அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? பணிவோம் அல்லோம், நாங்க பணிய மாட்டோம். இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, எனக்கு இனிமே துன்பமே வராது. யார் சொல்றா? நம்மளுடைய நாவுக்கரசர் சொல்றா, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏற்கனவே இதுக்கு நம்ம பார்த்தோம். இன்பம் சொல்லலாம், எனக்கு இன்பமே என்னாலும் சொல்லலாம். ஏன் துன்பம் இல்லைன்னு சொல்றாரு? சொல்லிருக்கோம், ஞாபகம் இருக்குதுங்களா? இன்பமே என்னாலும் சொல்லலாம். ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு கேட்டா ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லலாம். ஆம்பளை பிள்ளை ஆனா பொம்பளை பிள்ளை இல்ல அப்படின்னு சொல்றது எப்படி? அப்படி சொல்லலாமா? என்ன குழந்தை பிறந்திருக்கு? ஆண் குழந்தை, பெண் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லணுமா? இல்ல, அப்படி சொல்ல தேவை. ஆண் குழந்தைன்னு சொன்னா போதுமே. அப்போ இன்பமே என்னாலும் சொன்னா போதுமே, ஏன் துன்பம் இல்லைன்னு சொல்றாரு? அங்க துன்பப்பட்டாரு இல்லங்க ஐயா வயிற்று வலியால. சரி, அதுக்கு அதுவா காரணம்? இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. அவர் சிவனை நம்பிட்டாருங்க ஐயா. சிவனே எல்லாம். எல்லாரும் இந்த பாட்டை கையில எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? நாமார்க்கும் குடியெல்லாம் பாட்டு கையில வச்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் எடுத்து வச்சுக்கோங்க, முடிஞ்சா வச்சுக்கோங்க. இருக்குங்க இருக்கு. ஏற்கனவே சொன்னதுதான், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னா, இந்த உலகத்துல நீங்க எந்த இன்பம் வாங்கினாலும் இனாமா என்ன வந்துடும்? துன்பம் வந்துடும். இந்த உலகத்துல எந்த இன்பம் நீங்க வாங்கினாலும் இனாமா இலவசமா கூட இலவச இணைப்பா என்ன வந்துடும்? துன்பம் வந்துடும். இந்த உலகத்துல துன்பம் இல்லாத இன்பம் ஏதாவது ஒண்ணு இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. திருமணம் ஆகுவது இன்பம், திருமணமாவது இன்பம், ஆனா அதுல எவ்வளவு துன்பம் இருக்கு? குழந்தைகள் பெறுவது இன்பம், ஆனா எவ்வளவு துன்பம் இருக்கு? பொருள் ஈட்டுவது இன்பம், எவ்வளவு துன்பம் இருக்கு? அப்ப இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல,
கையில ஒரு புண்ணு வந்தா அப்படி லேசா சொரிஞ்சா என்னவா இருக்கும்? இன்பமா இருக்கும்ல. அப்படி சுத்தி புண்ணு வந்துச்சுன்னா புண்ணு ஆறப்ப என்ன ஆகும்? சொரிஞ்சா இன்பமா இருக்கும். ஆனா அப்படி சொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிடும்? திரும்ப சுத்தி அந்த இடம் அப்படியே திரும்ப புண்ணாயிடும். திரும்ப புண்ணாயிடும். புண்ணாயிடும், செவந்து இந்த போயிடும். உலகத்துல பெறுகின்ற அத்தனை இன்பத்திலையும் ஒரு துன்பம் கலந்துதான் இருக்கு. இந்த உலகத்துல நீங்க பெறுகின்ற எல்லா, நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க, உலகத்துல பெறுகின்ற எல்லா இன்பத்திலையும் ஒரு துன்பம் அடியோடி உள்ள அடியில மறைஞ்சுதான் இருக்கும். ஆனா சிவபெருமான் தருகின்ற இன்பத்துக்கு மட்டும் துன்பம் கிடையாது. அதனால இவர் சொல்றாரு, என்னாலும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஏன் சிவபெருமான் தருகின்ற இன்பத்துல மட்டும்தான் துன்பம் இல்லாத இன்பம் இருக்கு. மித்த எல்லா இன்பத்திலையும் துன்பம் இருக்கு. அதனால நீங்க நான் இன்பம் என்னாலும் சொன்னோன்னே ஒருவேளை உலகத்துல இருக்கக்கூடிய இன்பம் மாதிரி அது துன்பம் வந்துடும் நீங்க நினைச்சிடாதீங்க. சிவபெருமான் தருகின்ற இன்பம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஈசன்பால் அன்புயா, ஈசன்பால் அன்பு, ஈசன்பால் துன்பம் இல்லை. ஈசன் பால் கொண்ட அன்பு ஞானம். அந்த ஞானத்தினால் நாம பெறுவது நமக்கு என்னது? நமக்கு இன்பம் வரும். அது துன்பம் இல்லாத இன்பமாக அமைகின்றது அப்படின்னு சொல்றோம். தாமார்க்கும் குடியெல்லாம் தன்மையான. இப்ப சிவபெருமான் யாருக்காவது குடியுடையவனா? சிவபெருமானுக்கு மேலானவர்கள் யாராவது இருக்காங்களா? அவன் யாருக்கும் குடி கிடையாது. அது போல நாங்களும் யாருக்கும் குடி கிடையாது. எங்க அப்பா யாருக்கும் குடி கிடையாது. ஏன்னா மற்ற எல்லாரும் இப்ப பிரம்மலோகத்துல இருக்கிறவங்க பிரம்மனுக்கு அடிபணிந்து இருக்கணும், இந்திரலோகத்துல இருக்கிறவங்க இந்திரனுக்கு அடிபணிந்து இருக்கணும், அப்புறம் வைணவத்துல இருக்கிற, இப்படி எல்லா உலகத்திலும் இருக்கிறவங்களுக்கும் ஒரு அதிபதியாக இருக்காங்க. நான் சிவனுக்கு அதிபதி என்பவர் யாரும் கிடையாது. சிவன் யாருக்கும் குடி கிடையாது. நாங்களும் யாருக்கும் குடி கிடையாது. குடி என்றால் குடியுரிமை பெற்றவர்கள். எங்கள் ஆட்சி செய்பவர்கள் யாருமே கிடையாது சிவனை தவிர. கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய். எவ்வளவு அழகா அந்த கோமான், சிவபெருமானாகிய கோமானுக்கே நாங்க மீளாத ஆளாக இருந்து அருள் இருப்போம். அப்படின்றனால நாங்க யாருக்கிட்டையும் வரமாட்டோம். கொய்மலர் சேவடியினேயே குறுகினோமே, அவனுடைய சேவடிக்குத்தான் குறுகுவோமே தவிர வேற யாருக்கும் நாங்க குறுக மாட்டோம் அப்படின்னு சொல்லுகின்ற இடமாக அமைகின்றது இந்த பாடல். நாமார்க்கும் குடியல்லோம் என்றெடுத்து நான்மறையின் கோமானை நதியினுடன் குளிர்மதில் வாழ் சடையானை தேமாலை செந்தமிழின் செழுந்திர தாண்டகம் பாடி ஆமாறு நீரழைக்கும் அடை விளமென்று அருள் செய்தார். தாண்டகம் அப்படிங்கிறது ஒரு பாடல் சாமி. தாண்டகம் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு பல செயல்களை கொண்டது. இப்ப தாண்டகம், குறுந்தொகை, இதெல்லாம் ஒரு பன்மையான செயல்கள். இதுக்கு இப்படித்தான் இத்தனை வரிகள் தான் இருக்கணும், இதுக்கு இத்தனைதான் இருக்கணும் அப்படின்னு சொல்வதுதான் தாண்டகம். ஆகவே அந்த திருத்தாண்டகம் பாடல். 2வது பாட்டு, சாமி பாடின 2வது பாட்டு எது? முதல் பாட்டு எது? முதல் பாட்டு கூற்றாயினவாறு. 2வது பாட்டு நாமார்க்கும் குடியெல்லாம் பாடுற சாமி. நாமார்க்கும் குடியெல்லாம் அப்படிங்கிற பாட்டை திருத்தாண்டகம் பாடுறது பாடி அந்த பெருமான் கிட்ட அவர் அருள் செய்யறாரு. 2வது பாடல். அடுத்தது நம்ம 94க்கு போறோம். இந்த பாட்டுக்கு மறுமாற்ற திருத்தாண்டகம்னு பேருன்னு சொல்றாங்க. இப்போ அரசன் கூப்பிட்டது கேள்விக்கு இவரு பாடி இன்னொரு சொன்னனால மறுமாற்ற திருத்தாண்டகம்னு சொல்றாரு. சிவபெருமானுக்கே மீளா ஆளாய் திருவடிக்க நிற்றலான் நாமார்க்கும் குடியல்லோம் என்றார் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு மறுமாற்ற திருத்தாண்டகம் அப்படின்னு பொருள் சொல்றாங்க. 94. ஆண்ட அரசருள் செய்ய கேட்டவரும் அடிவணங்கி வேண்டவர்க்கே கொண்டேக விரையுகைந்தார் திருத்தொண்டர் ஈண்டு வரும் வினைகளுக்கென் பிரானுடன் என்று செய்தார் மூண்ட சினப்போர் மன்னன் முன்னணைந்தங்கு அறிவித்தார். ஆண்ட அரசருள் செய்ய கேட்டவரும் அடிவணங்கி, ஆளுடைய அரசரிங்கம் சொல்லி அமைச்சர்கள் அவருடைய அடிகளில் வீழ்ந்து வணங்கி வேண்டி விண்ணப்பித்து அவரை உடன் சென்று செல்ல ஆண் ஏற்று கொடியை உயர்த்திய இறைவனின் திருத்தொண்டரான அவர் இவ்விடத்து வரும் வினைகளை எம்பெருமான் துணையாவார் என அதற்கு இசையுடன் இருந்தார். அவர்களும் மூண்ட சினமுடைய போரில் வல்ல அரசன் முன்பு அழைத்து சென்று அவனுக்கு அறிவித்தார். இவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்ட அரசருள் செய்ய கேட்டவரும் அடிவணங்கி வேண்டியவர்க்கே கொண்டு ஏக விடையுகைத்தார் திருத்தொண்டர் ஈண்டு வரும் வினைகளுக்கு எம் பிரானுள்ள. இனி பின்னாடி வரக்கூடிய வினைகளுக்கெல்லாம் எங்க அப்பா இருக்கான், அவன் பார்த்துக்குவான், அதனால நான் வர முடியாது. மூண்ட சின போர் மன்னன் முன் அணைந்த மன்னன் அப்படியே சின்னத்துல இருக்கக்கூடிய மன்னன் கிட்ட போய் முன் அணைந்து அங்கு அறிவித்தார். அங்க அவனுக்கு முன்னாடி போய் அவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாருங்க,
நீங்க கூப்பிட்டு மன்னன் கூப்பிட்டு வரமாட்டேன், பின்னாடி வர்றது எல்லாம் எங்க அப்பையும் பாத்துக்குவான், வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சுட்டாருங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே பல்லவன் என்ன சொல்றான்னா, பல்லவனும் அது கேட்டு பாங்கிருந்த பாயுடக்கை வல்லமணர் தமை நோக்கி மற்றவனை செய்வது நீ சொல்லுமென அறந்துறந்து தமக்குருதி அறியாது புல்லறிவோர் அஞ்சாது நீற்றறையில் இடப்புவன்றார். என்ன சொல்றாரு பாருங்க. பல்லவன் கட்டி இப்ப என்ன பண்ணலாம், அவரை இப்படி சொல்லிட்டாரு, என்ன பண்ணிடலாம்? வல்லமணர் தமை நோக்கி மற்றவனை, அவனை என்ன செய்யலாம்? செய்வது நீ சொல்லுமென அறத்தை விட்டுட்டான். அறம் என்ன? யாரையும் துன்புறுத்த கூடாதுன்னு தான் அறம். ஆனா அறத்தை விட்டுட்டான். அறத்தை ஏன் விட்டுட்டான்? அறத்தை சொல்லி தர்றதுக்கு சமணர்களே அவர்கள் டார்ச்சர் பண்ணணும்னு சொல்றப்போ அவனும் அறம் துறந்து தமக்கு உறுதி அறியாத புல்லறிவோர் அஞ்சாது நீற்றறையில் இடப்புகன்றான். அவன் என்ன பண்ணிடுவோம்? பேசாம நீற்றறையில போட்டுருவோம், சுண்ணாம்பு காலவாசல்ல போற்றுவோம் அப்படின்னு சமணர்கள் அவனுக்கு ஒரு புத்திமதி சொன்னாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு? அருகணைந்தார் தமை நோக்கி அவ்வண்ணம் செய்கவென பெருகுசின கொடுங்கோலன் மொழிந்திடலும் பெருந்தகைய உருகு பெழுந்தளல் வெம்மை நீற்றறையில் உள்ளிருத்தி திருகு கருந்தாட்கொழுவி சேமங்கள் செய்தமைத்தார். எப்படின்னு பாருங்க. அருகணைந்தார் தமை நோக்கி. அருகன் தான் யாருக்கு கடவுள்? அருகன் தான் யாரு கடவுள்? சமணர்களுக்கு அருகன் தான். அருகன் அப்படிங்கிற அந்த ஒருவன் அருகனைத்தான் அவர்கள் அந்த கடவுளாக குருவாக தியானிப்பார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த அருகன் அணைந்தார் தமை நோக்கி அவ்வண்ணம் நீ அப்படியே பண்ணுங்க. இல்ல, ஒரு சமண சமயத்துல அவன் மன்னனா இருக்கான், அவன் என்ன சொல்லணும்? கொல்லாமை என்பது தப்பு தானே, கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லணும்ல. அதை விட்டுட்டு இப்படி கொலை செய்கின்ற விஷயத்த அவங்க சொன்னா கூட இப்படி செய்யக்கூடாது, நம்ம சமயத்துக்கு இது புறம்பானது, இப்படி செய்யறது நல்லது இல்லையா அப்படின்னு சொல்ல வேண்டிய மன்னன் என்ன பண்றான்னா, ஐயோ என்னமோ பண்ணுங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? நீற்றறையில போட்டுருவோம் பேசாம சுண்ணாம்பு காலவாசல்ல. ஏன்னா சுண்ணாம்பு காலவாசல்ல போட்டா என்ன ஆகும்? சுண்ணாம்பு காலவாசல்ல எரிஞ்சு அது என்ன ஆகும்? ஒரு எலும்பு கூட கிடைக்காது. எலும்பு கூட கிடைக்க முடியாம அப்படியே பவுடரா போயிடும். அப்படியே பவுடரா நீங்க எப்படியே ஆசிட்ல போட்டு எடுக்கிற மாதிரி அங்க சுண்ணாம்பு கலவாசல்ல போட்டு ஒரு நீங்க சுண்ணாம்பு கலவாசலாம் பாத்துருக்கீங்களான்னு தெரியல. அடியன் சுண்ணாம்பு கலவாசல் பாத்திருக்கனால என்னால யூகிக்க முடியுது. நீங்க பாத்துருக்கீங்களா? சுண்ணாம்பு கலவாசல் பாத்துருக்கீங்களா எல்லாரும்? யாராவது? நான் பாத்துருக்கேங்கய்யா. நம்ம அரசரடிகளை பாத்துருக்கோம்லங்கய்யா, நீங்க பார்த்தது இல்லையா? அதுக்கு பேர் காலவாசல். அதுக்கு பேரு காலவாசல் பேரு. இன்னும் அது பேரு காலவாசல். அந்த காலவாசல்ல தான் இருந்தேன். நானும் அங்கதாங்க ஐயா பாத்திருக்கிறேன். காலவாசல்ல தான் பாத்திருக்கிறேங்க ஐயா. மதுரையிலயா? மதுரையிலயா சாமி? ஆமாங்க ஐயா. முழுக்க காலவாசலா இருக்கும் சாமி. ஒரு வெள்ளை கலர்ல உயரமா ஒரு கோபுரம் அமைச்சிருப்பாங்க. நம்ம வீட்டுல டேங்க் இருக்கு பாருங்க, நம்ம தொட்டி. அங்க இன்னும் காலவாசல் இருக்கு, 1-2 இருக்கு. இல்ல சாமி, நான் தான் கேட்கணும். இல்ல அதெல்லாம் இல்லவே இல்ல. திருநெல்வேலி பக்கம் வீடுகள் எல்லாம் வெள்ளை அடிக்கிறதுக்காக சுண்ணாம்பு வாங்கி தண்ணில போட்டு நீத்துவாங்க. அதுதான் தெரியும். அதை பார்த்து எல்லார் வீட்லயும் அதான் வெள்ளை அந்த சுண்ணாம்பு போட்ட உடனே மூடி வச்சுட்டு எல்லாரும் தள்ளி போயிருவாங்க. அப்படி தட்ட ஒரு கொதிச்சு அப்படி அடங்குங்க. அததான் நான் பார்த்திருக்கேன். இல்ல இது நான் எப்படி இருக்கும் நான் சொல்றேன். உயரமா ஒரு படிக்கட்டு மாதிரி ஒரு எப்படின்னா ஒரு 15 படி ஏறுற மாதிரி ஒரு உயரமா ஒரு இடம் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துக்கு மேல இந்த வட்டமா நம்ம வீட்டுல இந்த டபரா இருக்கு பாருங்க, டபரா அது மாதிரி பெரிய டபராவா இருக்கும். நினைச்சு யோசிச்சுக்கோங்க. அது உயரமா ஒரு கோபுரம் மாதிரி இருக்கும். நடந்து போகலாம். அப்படி நீங்க நடக்கலாம். ஒரு 10-15 அடி 15 ஸ்டெப் இருக்கிற மாதிரி ஒரு உயரமான ஒரு கோபுரம் மாதிரி அமைச்சு அதுல வட்டமா ஒரு ஐயா உரக்கிணறு மாதிரி தானங்க ஐயா மேல அப்படியே உயரமா இருக்குங்க ஐயா. ஆமா, உரக்கிணறு மாதிரி மேல வச்சிருப்பாங்க. அது மேல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாம்பு வைக்க வச்சிருப்பாங்க. ஆமா, சுண்ணாம்பு எல்லாம் போட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இந்த வண்ணங்கள்லாம் மேல அந்த தாலி போட்டு மேல மொழுகுவாங்க பாத்துறீங்களா? இந்த அது வெள்ளாவி வைப்பாங்க இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த சுண்ணாம்பெல்லாம் போட்டு அதுக்கு மேல அப்படியே மொழுகுவாங்க. அப்படியே சாணம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு அப்படியே மொழுகி வச்சிருவாங்க. மொழுகி வச்சு கீழே என்ன பண்ணிருப்பாங்க, உயரமா இருக்கு இல்லையா, கீழே நெருப்பு மாதிரி கீழே ஒரு ஒரு கட்டெல்லாம் வச்சிருப்பாங்க. இப்ப ஒரு சின்ன ஒரு சக்கரம் மாதிரி சுத்துவாங்க. கையில சக்கரம் மாதிரி சுத்துறப்ப நாங்க சக்கரத்துல இருந்து அப்படியே காத்து வரும். அப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த இரும்பு தொழிற்சாலையில எல்லாம் டம்னு அடிப்பாங்கல்ல, அப்பெல்லாம் அங்க சுத்துவாங்க. கையில சுத்துறப்ப அப்படியே அது மூலமா ப்ளோயர் மாதிரி காத்து வரும். அப்படி ப்ளோயர் மாதிரி காத்து வரும். அந்த காத்து போற இடம் அங்க இருக்கும். அந்த காத்து அது வழியா போய் அந்த கட்டை வெந்து
சுண்ணாம்போட சேர்ந்து எரியறப்போ எப்படி எரியும், அது மேல சுண்ணாம்புக்கு மேல எப்படி எரியும் அப்படின்னா, கோபுரம் மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெள்ளாவி மாதிரி போட்டு அதுக்கு மேல மண்சாணம் எல்லாம் போட்டு அப்படியே மொழுகி இருப்பாங்க. அந்த மொழுகுனதுக்கு மேல எப்படி எரியும்னா, உள்ள கேஸ்ல எரிவதோட ஆவி கூட வெளியில போகாது. இல்ல வரும் வெள்ளை எரியும். பாத்தீங்கன்னா எப்படி எரியும்னா, அந்த ப்ளூ கலர்ல கேஸ் ஸ்டவ்ல ப்ளூ கலர்ல எரியும் பாருங்க, அது மாதிரி ப்ளூ கலர்ல அப்படியே சுத்தி எரியும், அப்படி ப்ளூ கலர்ல அப்படியே. அப்போ அவ்வளவு வெம்மை உள்ளுக்குள்ள இருக்கும். எங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்க போனோம்னா அந்த சக்கரம் சுத்துவாங்க. சக்கரம் வந்து அவங்களால ரொம்ப நேரம் சுத்த முடியாது. அதனால ஸ்கூல் விட்டு நாங்க வெளியே போறப்போ, இங்க சக்கரம் சுத்தினா இவ்வளவு நேரம் சுத்தினா இதுக்கு இவ்வளவு காசு, இல்லாட்டா கொஞ்சம் கூட சுண்ணாம்பு எடுத்துட்டு போலாம்னு சொல்லுவாங்க. நாங்க எல்லாம் போயிட்டு அங்க சக்கரம் சுத்திட்டு இருக்கிறப்போ அங்க எரிஞ்சிட்டு இருக்கோம். அது மாதிரிலாம். அப்போ அதுல உள்ளுக்குள்ள தள்ளி சுண்ணாம்பெல்லாம் மேல போட்டு அவருக்கு மேல மொழுகி கீழே அந்த இதை வந்து சுத்தி அந்த சுண்ணாம்பு காலவாசல எரிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்னு அடியனால அதை கண்முன்னே யோகிக்க முடிய அளவுக்கு அந்த நீற்றறையினுடைய அந்த சம்பவத்தை பெருமான் வந்து அடியனுக்கு கொடுத்திருக்காருன்னா அதை நேருக்கு நேரா பார்த்துருக்கனாலே மற்றவங்களுக்கு எல்லாம் தெரிய வாய்ப்பு கிடையாது. அம்மா சொன்ன மாதிரி, முத்துலட்சுமி அம்மா எல்லாம் சொன்ன மாதிரி சுண்ணாம்பு தான் பார்த்திருப்பாங்க. சுண்ணாம்பு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த இடத்த சுண்ணாம்புக்கு அது பேர் நீற்றறைன்னு பேரு. அந்த நீற்றறையை வந்து அந்த காலவாசல் சொல்லுகின்ற அந்த சுண்ணாம்பு காலவாசல் அவரை போட்டு வச்சிருக்கிறது நினைக்கும் போது எத்தனை மனத்துக்கு துன்பமா இருக்கு. இப்படியெல்லாம் ஒரு நம்மளை யாராவது பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எப்ப சாமி பரவாயில்ல, நாங்க இந்த சமயத்தை விட்டுறோம், ஓ சமயத்துக்கே வந்துடுறோம், என்னை ஆள விடு அப்படின்னு சொல்லி நம்ம சமயத்துக்கு மாறிடுவோம். ஆனா அந்த சூழல்லையும் தான் பெற்ற அந்த அனுபவங்களை மாற்றிக்கொள்ளாம அப்படியே சுவாமி இருந்திருக்காருன்றது ஒரு பெரும் செய்தி. ஆக அருங்கடைந்தார் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அருங்கடைந்தார் தம்மை நோக்கி அவ்வண்ணம் செய்கவென பெருகு சின கொடுங்கோலான் மொழிந்திடலும் பெருந்தகைய உருகுபெடும் தளல் வெம்மை நீத்துறையின் உள்ளிருத்தி திரு கருத்தாட்டம் கொழுவி சேமங்கள் செய்தமைந்தார். அவர்கள் போட்டு உள்ளுக்குள்ள போட்டு தாளிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கதவை மூடி உள்ள போட்டு மூடிட்டாங்க. மூடிட்டதுக்கு அப்புறம் ஆண்ட அரச தனத்தகத்துள் அணைந்த பொழுது அளம்ப தாண்டவம் முன் புரிந்தருளும் தாழ் நிழலை தலை கொண்டே ஈண்டு வரும் துயருளவோ ஈசனடியார்க்கென்று மூண்ட மனம் நேர் நோக்கி முதல்வனையே தொழுதிருந்தார். உள்ள என்ன பண்ணாரு, திருப்பதிகம் பாடியிருந்தாரு. என்ன பதிகம் பாடினாரு? வாசில் வீணையும் மாலை மதியமும். பாடுங்க. வாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மோசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நிழலே. சிவ பாடுறார் சுவாமி. வெய்ய நீற்றையதுதான் வீங்கிடவே வேணிற் பருவம் தை வருதென்று தென்றல் அணைந்து தன் கழுநீர் தடம் போன்று மெய்யொளி வெண்ணிலவர் வளர்த்து முரன்ற யாழ் ஒளியினதாய் ஐயர் திருவடி நீழல் அருளாகி குளிர்ந்ததே. பாடல். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் விங்கிழ வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீழலே. ஈசன் எந்தை இணையடி நீழலே. நீழல்னா என்ன அர்த்தம்? நீழல் என்பது நிழலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நிழல் இப்ப இந்த இடத்துல என்ன போட்டிருக்காங்க, நீழல் தான் போட்டிருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு சுவாமி? இங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐயர் திருவடி நீழல்னு போட்டிருக்காங்க. நீழல்னா என்ன அப்படின்னா, நிழல் என்பது ஒரு நேரத்துக்கு மட்டும்தான். நிழல் என்பது 5ஆம் திருமுறையில 9வது பதிகமா, 90வது பதிகம். ஆக இப்ப இந்த நீழல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிழல்னா ஒரு நேரம் வந்துட்டு அடுத்த நேரம் அந்த இடத்துல நிழல் இருக்காது, வெயில் வந்துடும். நிழல் என்பது அந்த குளிர்ந்த அந்த நிழலானது தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தா, எப்பொழுதுமே வெப்பமே இல்லாம தொடர்ந்து அது வந்து கொண்டே இருந்தா அது பேரு நீழல்னு பேரு. நீழல்னா என்ன அர்த்தம்? தொடர் நிழல், தொடர்ந்து வருகின்ற நிழல், அது பேர் தான் நீழல். அது எப்பொழுதுமே வெம்மை தராது, குளிமையே தருகின்ற அந்த இடம். இறைவனுடைய திருவடி என்னைக்காவது நம்மளை விட்டு அகலுமா? அகலவே அகலாது. அவனுடைய திருவடி என்பது நமக்கு நீழலாக அமையும்னு சொல்லி
முதலாவதாக அந்த பாடலை பாடுறாரு. உள்ள இருந்து நம்முடைய சுவாமி அந்த பாடல் பாடுறாரு. இன்னும் 2 பாடல் பார்த்து நம்ம நிறைய செய்வோம். மாசில் மதிநீடு புனல் மன்னி வளர் சென்னியனை பேசி இனியானை உலகாளுடைய பிஞகனை ஈசனை எம்பெருமானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆறாமுதை அடிவணங்கி எழுதியிருந்தார். எத்தனை கொழுமையாக ஒவ்வொரு வார்த்தையும் பாருங்களேன். மாசில் மதி நீடு புழல் மன்னி வளர் சென்னியனை. மாசில் மதி அவன் வச்சிருக்கிற அந்த மதி நிறைமதி அல்ல, அது என்ன மதி? குறைமதி. முக்கியமான செய்தி, அடியார்கள் உற்று நோக்கணும். இறைவன் தன்னுடைய திருமுடியில வச்சிருக்கக்கூடிய அந்த பிறை என்பது என்ன அப்படின்னா அது முதல் பிறை. ஆனா முதல் பிறை என்பது நமக்கு தெரியாதனால 3ஆம் பிறை அப்படின்னு சொல்றோம். இறைவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிறை என்பது 3ஆம் பிறை. ஆக மாசில் மது நீடி புனல் சிவபெருமான் தலையில இருக்கக்கூடிய அந்த பிறை இருக்குல்ல, ஒரு நிமிஷம் விட்டு கவனிங்க. இது ஒரு செய்தி மட்டும். மாசில் மதி நீடு புனல் மன்னி வளர் சென்னியனை. சிவபெருமானுடைய தலையில இருக்கக்கூடிய அந்த பிறை என்பது 3ஆம் பிறை. அந்த பிறையில என்ன இருக்காது? அந்த பிறையில என்ன இருக்காது? குற்றம் இருக்காதுங்க. குற்றம். அது குற்றம் என்னது? களங்கம் இருக்கும் இல்லையா? நிலாவுல ஒரு களங்கம் இருக்கும், அது முயற்கரைன்னு பேர். நிலாவில் இருக்கக்கூடிய அந்த கரைக்கு பேர் என்னன்னா முயற்கரை அப்படின்னு பேரு. அந்த முயற்கரை எப்ப இருக்கும்னா முழு நிலவா இருக்கிறப்பதான் முயற்கரை தெரியும். நீங்க அந்த அரை நிலவா இருக்கக்கூட அந்த முதல் பிறையா இருக்கிறப்ப என்ன ஆகும்? அப்போ கரை தெரியாது, அது அப்பழுக்கற்ற நிலையில இருக்கும். நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. ஏன்னா ஏதை சொல்லணும், சிவபெருமான் தலையில இருக்கக்கூடிய பிறை என்பது நம்முடைய ஆன்மாக்கள் தான். இந்த ஆன்மாக்கள் என்பது தன்னை முழு பொருளாக கருதும் போது அதுக்குள்ள என்ன இருக்கும்? தான் தான் முழுசு, நம்ம தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குள்ள கரை இருக்கும், களங்கம் இருக்கும். ஆனா சிவபெருமான் தான் உயர்ந்தவன், நாம உயர்ந்தவன் இல்ல, நாம எப்பொழுதுமே தாழ்ந்தவன் அப்படின்ற நினைப்பு இருக்கும் போது அந்த நினைப்பினாலே என்ன நிகழும் அப்படின்னா இந்த ஆன்மாவுக்கு ஒரு பெரிய அந்த பக்குவம் வந்து இதனால அது குறைந்திருக்கும். நல்லா கவனிக்கணும். இந்த ஆன்மா பக்குவம் வந்தனால தன்னை குறைச்சிக்குது. தன்னை குறைக்கிறதுனால என்ன ஆகுது? அதுல இருக்கக்கூடிய களங்கம் இல்லாம இருக்கு. சிவபெருமான் கிட்ட நாம எப்படி இருக்கணும்னா நான் தான் முழுமுதல் பொருள், என்னாலதான் எல்லாம் ஆக முடியும் அப்படின்னு நீங்க முழுமதியா இருந்தீங்கன்னா நீங்க களங்கம் நிறைந்த மதியா இருப்பீங்க. ஆனா சிவபெருமான எனக்கு மதி இல்லை, எனக்கு அறிவு இல்லை, எல்லாம் அறிவோய், எல்லா விஷயங்களையும் அறிவுடைய பெருமான் நீதான் பெருமானேன்னு நினைக்கும் போது நீங்கள் பிறையுடையவர்களாக உங்களுடைய மதி என்பது குறைந்து விடும். மதி குறைந்தால் களங்கம் குறைஞ்சிடும். நமக்கு அறிவு கம்மியா இருக்க நம்ம செய்யற தப்பு எப்படி இருக்கும்? அறிவு கம்மியா இருக்கிறதுக்கு நம்ம செய்யற தப்பு எப்படி இருக்கும் சாமி? கம்மியா இருக்கும். அறிவு அதிகமாயிடுச்சுன்னா தப்பு என்ன பண்ணுவோம்? ரொம்ப டெக்னிக்கலா பண்ணுவோம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பிரம்மன் என்ன பண்ணுவான்? டெக்னிக்கலா தப்பு பண்ணுவான். இவரு போய் குடஞ்சு போய் கீழே போய் பார்த்துட்டு வருவாரு, இல்லம்பாரு. அவன் என்ன பண்ணுவான்? மேல போயிட்டே இருப்பான். அப்போ என்ன வரும்? தாளம்பு வரும். தாளம்பு கையில் வச்சுட்டு நீ எப்படி தலைமுடியில தானே வந்த அப்படின்னு தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அதிகமான தப்பு செய்வான். அதனாலதான் பிரம்மனுக்கு முழுமுதற் கோவில் இங்க இல்லாம போச்சு. நமக்கு அறிவு அதிகமாக என்ன செய்வோம்? உலக அறிவு அதிகமாக எப்படியெல்லாம் கோக்குமாக பண்ணலாம், எப்படியெல்லாம் டெக்னிக்கலா பண்ணலாம்னு யோசிப்போம். ஆனா அறிவு பெருமானுக்கு முன்னாடி அறிவு குறைந்தவனாக இருக்கணும். நம்மளுடைய நாவுக்கரச பெருமான இவர் நம்மளுடைய கண்ணப்ப நாயனாரு கண்ணுல இருந்து தண்ணி, அந்த சோழிங்க திரும்பியில ரத்தம் ஒழுகுனவுடனே சிவபெருமான் கண்ணுல இருந்து தண்ணி வரதான் நினைச்சுக்கிட்டாரு. அறிவுடையவனா தான் என்ன பண்ணிட்டு இருப்பான்? அறிவுடையவனா இது எப்படி வரும்? கல்லுல இருந்து எப்படி ரத்தம் வரும்? வராது. ஆச்சாங்க யோசிச்சு அறிவுடையவனா இருந்தா அன்பு இல்லாதவனா மாறி இருப்பான். நீங்க அறிவு குறைய பெருமானுக்கு முன்னாடி அறிவு இல்லாதவனா இருக்கிறது தான் சிறப்பு. பெருமானுக்கு முன்னாடி நிற்கும் போது சாமி நான் 12 திருமுறையும் பாடியிருக்கேன், எனக்கு சகல வித்தையும் கையில வரும், எனக்கு அஷ்டமா சித்தி கையில வரும், எனக்கு நான் 14 மெய்கண்ட சாத்திரங்கள்ல முங்கி குளிச்சிருக்கேன், எனக்கு சைவ சித்தாந்தம் எனக்கு அப்படின்னா பல பட்டங்கள் உண்டு, பெயர்கள் உண்டு, என்னை எல்லாரும் இப்படி அழைக்கிறார்கள் சுவாமி, இந்த மாதிரி இருக்கேன் அந்த மாதிரி இருக்கேன்னு சொல்லும் போதே என்ன ஆயிடும்?
முழு நிலவாயிடுவோம். முழு நிலவு கலங்கமுடைய நிலவா இருக்கும். சிவபெருமான் திருமுடியில சூட்ட முடியாத நிலவா மாறிடும். ஆனா பிறை நிலவு அதுதான் அவன் அதனாலதான் மாசில் மதி, மாசில் மதி, மாசு இல்லாத மதி. எப்போ அது அது தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னை அரைத்து கொள்ளும் போது அது என்னவாயிடுது? மாசில் மதியாக மாறுகின்றது. அப்போ தன்னைத்தானே அரைத்து கொள்ளுவது என்பதுதான் அங்க மதி நமக்கு காட்டுகின்ற பெரிய செயல். சிவபெருமானுக்கு முன்னாடி அப்படி நெஞ்ச நிமித்தி நான் தான் பெரியார் அப்படின்னு நின்னா அது அவனுக்கு கேடு அல்ல, நமக்குத்தான் கேடு. அதனால மாசில் மதி நீடு புனல். நீடு புனல் என்பது கங்கை. நீடு புனல் மன்னி வளர் சென்னியனை பேச இனியானை உலகாளுடைய பிஞகனை ஈசனை எம்மானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆறா அமுதை அடிவணங்கி இனிதிருந்தார். எப்படி பெருமான் அவன் மாசில் சூடியவன், மதி சூடியவன், மன்னி வளர் சென்னியை உடையவன், பேச இனியவன், உலகாளுடைய பிஞகன், உலகை ஆளுகின்ற பிஞகன் பெருமான், ஈசன், அப்படி எல்லா உயிருக்கும் எல்லா உயிரும் தருவானை, ஆசையில் அவனுக்கு ஆசையே இல்லாத ஒரு ஆறா அமுது, அப்படிப்பட்ட பெருமானை அவர் வணங்கி இனிதிருந்தார். எங்க? எதுக்குள்ள இனிதிருந்தார்? நீற்றறைக்குள்ள, நீற்றறையில இனிதிருந்தார். ஓரேழு நாள் கழிந்தற்பின் உணவில் அமணரை அழைத்து, அப்போ 7 நாள் ஆயிப்போச்சு. உள்ள வச்சு யார உள்ள வச்சு? நம்மளுடைய சாமிகளை உள்ள வச்சு 7 நாள் ஆயிப்போச்சு. 7 நாள் சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, உள்ளுக்குள்ள சுண்ணாம்பு கலவாசல் போட்டாச்சு. உடனே எடுக்க மாட்டாங்க. இந்த சுண்ணாம்பு கலவாசல் பாத்தீங்கன்னா போட்டு உடனே எடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு 5 நாள் 6 நாள் தம்முலே இருக்கும். அந்த நெருப்பு தணல்லையே இருக்கும். சாமி பக்கத்திலேயே போக முடியாது. அவங்க அந்த ப்ளூ கலர்ல நெருப்பு எரியும் சொன்னேன் இல்லையா, எரிஞ்சு முடிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க. விட்டுட்டாங்கன்னா உள்ள இருக்கிற தம்மு தணல் இருக்கு இல்லையா, அது எத்தனை நாள் நிக்கும்னா 5 நாள் அந்த இடம் நீங்க கிராஸ் பண்ணாலும் அப்படியே அந்த தணல் இருந்துகிட்டே இருக்கும். 5 நாள் 6 நாள். அப்போ அந்த தணல் உள்ளுக்குள்ள இருந்து தம் இருந்துகிட்டே இருக்கும். அது 5 நாள் 6 நாள். அப்பதான் என்ன ஆகும்? அப்படியே அந்த உள்ள இருக்கக்கூடிய எலும்பு கூட அப்படியே நொறுங்கி வேகும். அந்த மாதிரி அது மாதிரிதான் பண்ணும். அப்போ 7 நாள் கழிந்ததற்கு 7 நாள் கழிந்ததற்பின் உணர்வில் அமணரை, உணர்வு இல்ல யாருகிட்ட? உணர்வு அமணர்கள் யாருகிட்ட உணர்வு இல்ல? அந்த சமணர்கள் கிட்ட உணர்வே இல்லாத அமணரை அழைத்து பாருமணி நீற்றறையை, இந்த நீற்றறைய பாருங்க, பாருமணி நீற்றறை என உரை பல்லவனம் காரிலுண்ட குலாம் போலும் உருவமுடையார் காரமணர் தேறு நிலை இல்லாத நீற்றறையை திறந்தார்கள். அவங்க என்ன அப்படி இருந்தாங்க? காருண்ட குலாம், காருண்ட குலாம்னா அப்படியே கருப்பா இருக்கக்கூடிய மேகங்கள் எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஏன்னா அவர்கள்ட்ட வெளிச்சமே இல்லை. என்ன பண்ணாங்க? குலாம் போலும் ஒருவருடைய காரம், அந்த உருவம் போட கனகரேன்னு இருக்கக்கூடிய அமணர்கள் என்ன பண்ணாங்க? தேறு நிலை இல்லாத, அவங்களுக்கு இது தேர்றதுக்கு அவங்க நிலையே கிடையாது. அப்படிப்பட்ட அமணர்கள் நீற்றறையை திறந்தார்கள். இப்பதான் அதை என்ன பண்ணுவாங்க? நீற்றறைன்னா ஏதோ ரூம் மாதிரி பூட்டிருக்குன்னு கிடையாது. மேல பூசி இருக்காங்கல்ல, மேல பூசி வச்சிருந்தாங்களா, அதை தட்டுவாங்க. அது பேர் தான் திறக்கிறது. நாம என்னமோ நீற்றறைன்றது எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா ஏதோ ரூம்குள்ள போட்டு பூட்டி வச்சுட்டு அது கொஞ்ச நாள். அப்படி இல்லை. நீற்றறை என்பது உள்ளுக்குள்ள அப்படியே வச்சு மொழுகி வச்சிருவாங்க. இந்த மேல இருக்கிற மொழுகுனதை போய் தட்டுவாங்க. அப்படி தட்டுனாங்கன்னா அது அப்படியே திறக்கிறது. இதோட நிறுத்த வேணாம். 101வது பாட்டும் பார்க்கல. ஏன்னா ஐயா எப்படி வெளியே வராங்கன்றத நம்ம அதை சொல்லியிருக்காங்க. பாட்டுருவோம். எப்படி வர்றாராம்? ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதத்து அமுது உண்டு தெளிவு எய்தி உணர்ந்தான் இலாராகி உவந்திருந்தார் தமை கண்டு ஈனம் தங்கி இயலாதாம் என்ன அதிசயம் என்றார். எத்தனை சிறப்பு பாருங்களேன். எவ்வளவு அழகா சாமி வெளிவந்திருக்காரு. ஆனந்த வெள்ளத்தின் இடைமூழ்கி அம்பலவர் தேனுந்து மலர்பாதம் அமுதுண்டு. சிவபெருமானுடைய தேன் பொதிந்த பாதத்தினுடைய அமுதத்தையே உண்டு இருந்தது போல, ஆனந்த வெள்ளத்திலேயே இடைமூழ்கி இருந்தது போல தெளிவு எய்தி, தெளிவு எய்தி ஊனம்தான் இலாராய். ஒரு சின்ன ஊனம்னு அர்த்தம். ஊனம்னா சின்ன குறை. உள்ள போனாரே, இங்க அடிபட்டுருச்சு, அங்க அடிபட்டுருச்சு, கையில் அடிபட்டுருச்சு, இந்த இடத்துல எரிஞ்சிருச்சு, அந்த இடத்துல எரிஞ்சிருச்சு, அப்படிலாம் இல்ல. ஊனம்தான் இலாராய். ஒரு சின்ன குறையும் கூட இல்லாம ஊனம்தான் உவந்திருந்தார் தமைக்கு. அவர் எப்படி பாக்குறாரு? அவங்க எல்லாரும் அவர் எப்படி இருக்காராம்? அப்படியே ஆனந்த வெள்ளத்துல மூழ்கி இறைவனுடைய திருப்பாதத்துடைய தேனையே உண்டது போல, அப்படியே தெளிவு உற்றவர் போல உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்காராம். ஒரு இடத்துல கூட சின்ன பின்னம் இல்ல, ஊனம் இல்ல. அவரை பார்த்து இலாராகி உவந்திருந்தார். அவரை பார்த்து தமை கண்டு ஈனம் தங்கி இயலாதாம் என்ன அதிசயம்.
என்ன அதிசயம்டா இது? யார் சொல்றா? தமிழர்கள் பார்த்துட்டு என்ன அதிசயம்டா இது? இப்படி 7 நாட்கள் கழித்து அந்த நீற்றறையில ஒருத்தர் போட்டு வச்சு இவர்னா, இவர் என்னன்னா இப்படி தெளிவாக எழுந்து ஊனமில்லாதவராக ஆனந்த வெள்ளத்துல மூழ்கினவராக அம்பலவனுடைய தேன் மலர்பாதங்களுடைய தேனை சுவைத்தவராக தெளிவு எய்தவராக வந்திருக்கின்றாரே, என்ன அதிசயம் என்று தமிழர்கள் அனைவரும் வியந்தார்கள் என்று சொல்லி இந்த அளவில் நாம் இந்த அளவுக்கு சுவாமி நீற்றறையில இருந்து வந்திருக்காரு. 100 பாடல் பார்த்திருக்கோம். இன்னும் 140 பாடல்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நித்த வருகின்ற 140 பாடல்களை வருகின்ற அமர்வுகள்ல ஒவ்வொரு அமர்வுகளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அமரர்களுடைய செய்தியெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா அமரர்கள் செய்தி அவர்கிட்ட போய் சொல்றது இதெல்லாம் ஒண்ணும் பெருசா பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நம்முடைய சிவபெருமான் இந்த கடைசி பாடல் எவ்வளவு அருமையை பாருங்களேன். என்ன அருமையா அந்த பாடல் இருந்திருக்கு. அதே மாதிரி சிவபெருமானுடைய அந்த சென்னி அழகை சொல்லுகின்ற அந்த பாடலுமே ரொம்ப அருமையா இருந்தது. மாசில் மது நீடு புனல் மன்னி வளர் சென்னியனை பேச இனியானை உலகாலும் உடையானை பிங்ககனை ஈசனை எம்பெருமானை எவ்வுயிரும் தருவானை ஆசையில் ஆறா அமுதை அடிவணங்கி இனிதிருந்தார் நான் சொல்லும் போது அந்த சிவபெருமானுடைய சொல்லத்தான் பெருசா பேசணும். நீங்க நிறைய சொற்பொழிவாளர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பாட்டையும் விரிக்கிறேன்ற பேர்ல ஒருத்தர் பேசுறாரு, ஒரு சொற்பொழிவாளர் பேசுறாரு, இந்த மாதிரி கண்டம் கருத்த காட்சியை விளக்குறாரு. கண்டம் கருத்த காட்சியை விளக்கும் போது முனிவர்கள் தேவர்கள் அவர்கள் செய்கின்ற செயல்கள் இதையே தான் விளக்குறாங்களே தவிர சிவபெருமானுடைய சிறப்பை கடைசியில ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்படி சொல்லக்கூடாது. சிவபெருமானுடைய அந்த தன்மையைத்தான் உயர்த்தி சொல்லணும், மற்றொரு தன்மை. அதனாலதான் அடியன் அந்த இடங்களை கொஞ்சம் வேகமாக கடந்து செல்வதாக இருந்தது. இன்றைய தினம் நாமார்க்கும் குடியல்லோம் என்ற பாடலையும் நம்மளுடைய பெருமான் மாசில் வீணையும் மாலை மதியம் என்ற பாடலும் நம்ம பார்த்தோம். நம்முடைய திருநாவுக்கரசருடைய அந்த உரைப்பு, அவருடைய தன்மை, சிவபெருமானுக்காக நின்ற ஆளாகி நின்ற அந்த தன்மையை நாம் உணர்ந்தோம் என்று சொல்லி இந்த அளவிலே அடியன் நிறைவு செய்கின்றேன். நிறைவு செய்யும் மூலமாக அம்மா அவர்கள் வாழ்த்து பாடல். நமச்சிவாய். சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோன் வாழ்க அருமுகம் வாழ்க வேட்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. இன்னைக்கு சிறப்பான ஒரு கருத்து. நேரம் இருக்குங்களா ஐயா? நீங்க பள்ளிக்கு காலேஜுக்கு கிளம்பணும். பேசலாம். சரிங்க. ரொம்ப சிறப்பா இன்னைக்கு நல்ல கருத்து இருந்தது. ஏன்னா நம்ம அந்த காலத்துக்கே போயிட்டுன்னு சொல்லலாம். திருநாவுக்கரசுடைய பெருமான் திருவதி இருந்து அவங்களுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு, அக்காவுடைய கடமையெல்லாம் முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பலாம் கேள்வி நீங்க சொன்னீங்க. மறுபடியும் ஒரு தடவை எடுத்து பார்த்தேன். 40 ஆண்டு காலம்னா நான் 41வது ஆண்டு காலம்னா அவருடைய வயதை அப்படி நினைவு கொண்டேன். நீங்க சொன்னது போய் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டேங்கய்யா அடியணும். ஆனா ரொம்ப சிறப்பான கருத்து இன்னைக்கு. எப்படி அவர் பெருமான் அப்பர் சுவாமிகள் அவருக்கு அந்த சூளை நோயை தீர்த்த பிற்பாடு அங்க சமணர்கள் சமணர்கள் அவருடைய வாழ்க்கை எப்படின்னா, அவங்க எப்பவுமே இந்த பீலியை தான் கையில வச்சு, மயில் பீலி தான் கையில வச்சுட்டு இருப்பாங்க, நின்றுனே தான் சாப்பிடுவாங்க, பழு துளக்க மாட்டாங்க, எறும்பு மிதிக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சில கொள்கையெல்லாம் நல்ல கொள்கையா இருக்கும். ஆனாலும் அவங்க மற்ற பொய் பேசுறது, அந்த என்ன சொல்றது, மிருகங்களை வேற ஒருத்தவங்க அழித்து அதை சாப்பிடுறது, இந்த மாதிரி எல்லாம்ன்றது ஒரு தவறான ஒரு கருத்து. அந்த மாதிரி இருக்கிற அந்த சமண சமயத்துல அவங்க பொய்யா போய் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அவர் அங்க போய் எல்லாமே இவ்வளவு அதனாலதான் இங்க இவ்வளவு நாள் இருந்தாரு அப்படின்னு சொல்லி அந்த பொய்யான சொல்லி பல்லவ மன்னன் அதை கேட்டு அதுக்கப்புறம் அவரை போய் அழைச்சிட்டு வர சொல்றாரு. அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த நாமார்க்கும் குடியல நான் அஞ்சவே மாட்டேன். அந்த பாட்டுக்கு நல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு பாடல் அதான் நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். யாரும் சிவபெருமான ஒருத்தவர் தவிர நான் யாருக்குமே தலை வணங்க மாட்டேன். ஏமனுக்கே அஞ்ச மாட்டேன், யாரு காலனுக்கே நான் அஞ்ச மாட்டேன்.
எவ்வளவு பாவங்கள் வந்தா கூட அந்த நரக துன்பம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு பாவங்களே கிடையாது, பிற துன்பம் ஏதுமே இல்லை. ஏன்னா நல்ல விளக்கம் சொன்னீங்க. ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவோம், நம்ம ஐயனுக்கு நம்ம அடியேன்னு அப்படிதான் சொல்வேன். ஆனா அப்பெல்லாம் தெரியாது. என்னங்க ஏங்க உங்களுக்கு நம்ம கேட்போம் கேள்வி, என்னங்க எத்தனை குழந்தைங்க கேட்டேன், எல்லாமே பேரனுங்க தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு கொஞ்சம் கவலை இருக்கும். பேத்தி இல்லையே அப்படின்ற மாதிரி. ஆனா இப்பெல்லாம் சொல்றதே இல்லை, எல்லாமே சிறப்பு தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அப்பெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி அவர் சொல்றாரு, எனக்கு துன்பமே கிடையாது, இன்பம் எல்லாம் ஒண்ணுதான், அவரு மகிழ்ச்சியா இருக்கக்கூடாது எம்பெருமானுடைய திருவடிதான் அப்படின்னு அவர் உணர்ந்துட்டாரு. யாருக்குமே நான் பணிய மாட்டோம், என்புமே எனக்கு துன்பமே இல்லை, நான் யாருக்கும் ஆட்பட மாட்டேன். சங்கரன் ஒருத்தர், அவர் யாருன்னா அவர் அழகா காது அணிந்த அந்த குண்டலமா இருக்கிற அந்த எம்பெருமான் தான் நான் வணங்குவோம், அவரு திருவடியை நினைச்சுதான் வழிபாடு செய்வோம் அப்படின்னு அவருக்கு ஒருத்தர் தான் நான் கட்டுப்படுவோன்றது அழகா எடுத்து அந்த பாடலை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு தகவல் தான் அதெல்லாம். அடுத்தது இங்க நிறைய விளக்கம் 6 வகை சமயத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. கலாவதி அம்மா அருமையா ஞாபகமா சொன்னாங்க. நான் கூட அந்த சமயத்தை சொல்ல வந்தேன். 6 சமயத்தை எடுத்து கடைசியில பார்த்தா கரெக்டா கலாவதி அம்மா எடுத்து அந்த இடத்துல சொன்னாங்க. ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் அவரு எடுத்துட்டு போய் அப்ப கேட்கற மாட்டேன்டாரு. அவர் என்ன நம்ம எல்லாருமே என்ன நினைப்போம்னா, அடுத்தவங்க பேச்சுதான் கேட்போம். நமக்கு ஒரு சுய அறிவு கிடையாதுன்னு சொல்லுங்க, அடுத்தவங்க என்ன சொல்றோமோ அதுதான் கேட்போம். அந்த மாதிரி அவர் அவருக்கு அந்த நிலைமை இல்லை. அந்த வல்லவண்ணனுக்கு அந்த எண்ணம் இல்லை. அந்த எண்ணம் இல்லாததுனால்தான் அவர் என்ன பண்ணாரு, அறத்தெல்லாம் விட்டுட்டாரு. சமயத்துக்கு புறம்பானதெல்லாம் என்று சொல்லணும் இல்லையா? ஒரு அரசன் எப்படி இருக்கணும், தன்னுடைய ஆட்சி எப்படி இருக்கணும்னு சொல்லணும், அதெல்லாம் சொல்லவே இல்லை அவரு. அப்ப அந்த அறத்தை மாற்றி அவர் கருத்தெல்லாம் சொல்றாரு. உடனே அவங்க சமணி சமயத்தை அவங்க சொல்றதுன்னு அப்படின்னு நம்பி அவங்க எல்லாம் அழைச்சிட்டு அந்த காலவாயில போடணும்னு சொல்லக்குள்ளதான் அப்ப அந்த பாட்டெல்லாம் பாடுறாரு. அப்புறம் அவர் இட்டுட்டு அந்த காலவாயில் அந்த நீச்சரையில போடுற காலவாசல் சொன்ன சுண்ணாம்பு காலவாயில போடுற கூடதான் அந்த பாட்டெல்லாம் பாடுறாரு. அந்த பாட்டு பாடலாம் அவருக்கு எப்படி இருந்தது, நம்ம நீங்க சொல்லக்குள்ளே எங்களுக்கெல்லாம் உடம்புலாம் தகதகன்னு எரியற மாதிரி இருந்தது. பொதுவா நம்ம நெருப்பு கிட்ட போய் வேலை செய்யல, பக்கத்துல ஒரு பாத்திரம் எடுத்தாலே அது நம்ம கை சுடும், அந்த அனல் வீசும். அப்படி இருக்கக்குள்ள அந்த நம்ம தினம் பூஜை பழக்க உணர்வு அடிக்கடி உணர்வேன். அந்த தீபத்தை அந்த பக்கம் வைக்கணும்னா நம்ம கை பக்கத்திலே வச்சுட்டா தினம் சுடும். அப்பதான் அந்த உணர்வு நமக்கு வருமே. தினம் தான் செய்யறோம் பூஜை, அந்த விளக்கு அப்படி எடுத்து செஞ்சா என்ன, பக்கத்திலே இருந்தா தீபம் காட்டுறதுக்கு வழிபாடு பக்கத்துல இருக்குன்னா பக்கத்திலே வச்சுப்போம். இருந்தாலும் தவறு அடிக்கடி செய்வோம். அது எவ்வளவு ஒரு சின்ன ஒரு விஷயம்தான். ஆனா அது எப்படி நமக்கு உடம்பு சூடு தாங்க மாட்டேங்குது. ஆனா அப்படி பெருமான் எப்படிதான் அதை தாங்கினாரோ தெரியல. அதெல்லாம் நினைச்சே பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கருணை, அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை அவர் மேல வச்சிருக்கிறது. எல்லாம் அவர் பார்த்துப்பான்றது ஒரு நம்பிக்கை தான் அப்பர் பெருமான் உணர்ந்துட்டார். இதுவரைக்கும் இருந்த காலம் வேற, இனிமேல் பட்டு வந்த காலம் வேறன்னா அவர் எப்படின்னா அந்த எம்பெருமான் தான் துணை, அவர் தான், அவர் அன்றி ஒரு அணுவும் அசையாதுன்ற மாதிரி அவர் நம்பிக்கை வைத்து அவரே பெருமானையும் வழிபட்டனால்தான் அந்த நெருப்பு அந்த இதுல இருந்தது கூட நான் நினைச்சு பாத்தீங்க. ராத்திரி தூக்கத்துல நீங்க சொன்னீங்களே நேத்து அந்த பகையை நீக்கணும், 3 கதுமாற தெய்வம் அப்பதான் குடிகொண்டிருப்பா அப்படிலாம் நினைச்சு பார்த்தேன். இது சாத்தியமா? அவர் கேள்விக்குறி போட்ட உண்மையிலே இது சாத்தியமா, இது நடக்குமா? ஆனா கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் பெற்று வரணும், அது உண்மைதான். இருந்தாலும் முழுமை பெறுவோமா அப்படின்னு யோசனை பண்ணி பார்த்தேன். இது நடக்க நம்ம யாத்திரை போறதுக்கு ஒரு தகுதியான ஒரு ஆட்கள் தானா அப்படின்னு பார்த்தேன். இன்னும் நான் பக்குவப்படல. நீங்க சொல்ல யோசனை பண்ணிதான் பாக்குறோம். இருந்தாலும் அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் நமக்கு பார்க்கக்குள்ள அந்த ஒரு தடுமாற்றம் வரதான் செய்யுது. இருந்தாலும் நம்ம தடுமாற்றம் வரக்கூடாது. இன்னும் நம்ம அந்த நிலைக்கு போய், ஏன்னா பிடிச்சிட்டோம், ஒருத்தவங்களை பிடிச்சிட்டோம், நமக்கு குருவும் கிடைச்சிட்டாரு, இறைவனுடைய திருவடியும் கிடைச்சிச்சு. நம்ம என்ன பண்ணணும், அதை பற்றிக்கணும், சிக்கனா பிடிச்சுக்கணும். இப்ப அது மேல நம்ம ஏறி மேல ஏறி போயிட்டே இருக்கணும். ஆனாலும் அந்த சிறு சிறு தடுமாற்றத்தை வரக்குள்ள இது ஒரு பாசமோ பற்றோ ஆசையோ கிடையாது. அந்த மனசு அந்த ஐம்புலன்கள் சொல்லக்குள்ள அந்த ஒரு சிறு சின்ன அந்த உணர்ச்சின்னு சொல்ற முடியாது, உணர்ச்சி வசப்படுவோம்னு சொல்லுவோம் இல்லையா, கோபதாமம் அந்த மாதிரி இருக்கக்குள்ள அதுல அதையும் நீக்கணும். எம்பெருமானே அதையும் நீக்க அருள் புரியணும்னு சொல்லிட்டு நம்ம தினம் அந்த கண்ணீர் மல்கி அந்த உணர்ந்து நம்ம அந்த பூஜை பண்ணக்குள்ள அந்த நிலைக்கு போகணும். நமக்கு இந்த சொல்றீங்களா 6 வகை ஆதாரத்துல வச்சு நீங்க பூஜை பண்ணி பாத்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் கிடைக்கும். நீங்க ஆனா அந்த நேரத்துல நம்ம செய்யறோமோ இல்லையோ, ஆனா ரொம்ப நாள் அங்க நம்மளால நின்று தியானம் பண்ண முடியல. அதான் உண்மை. என்னை பொறுத்த வரைக்கும் அதான், அந்த இடத்துல ரொம்ப நாள் தியானம் பண்ண முடிய மாட்டேது. ஏன்னா அது நம்மளுக்கு அப்ப என்ன டக்குன்னு வேற ஏதோ ஒரு மாற்றம் போகுது, அந்த நிலைவே மாறி போகுது, ஏதாவது ஒண்ணு கொண்டு போகுது. ஆனா அந்த தியானன்ற நிலையில
இன்னும் வரல. பிரணயாமம் செய்ய செய்யதான் அது இன்னும் நல்லா வருமோ. நானும் இத்தனை ஆண்டு காலம் பூஜை பண்றேன், இத்தனை ஆண்டு காலம் பிரணாமியம் பண்றேன். ஆனாலும் அடியனுக்கு நான் வரலன்றது உண்மையதான் சொல்லணும். அதை ஏன்னா அந்த நேரத்துக்கு மட்டும் நம்ம அந்த அந்த 5 நிமிடம் மட்டும் பிராணாயாமம் பட்டு விட்டுடுவோம். ஆனா எந்த நேரமும் அது நினைவோட இருக்கிறோமான அந்த மந்திரத்தை மட்டும் தான் சொல்லிட்டு இருப்போம் தவிர அந்த மனுஷனும் தூய்மை பெறணும். அது நடக்குமா? நம்ம இந்த யாத்திரை போறது ஒரு தகுதி உண்டான ஒரு கேள்விக்குறி போட்டு தாங்க வச்சிருக்கணும் நானு. நீங்க போக வருமா என்னன்னு சாமி, அது பெரிய பக்குவமுடைய ஆன்மாக்கள் சாமி. நீங்க எல்லாரும் உங்க எல்லாருக்கும் அந்த தகுதி உண்டு. அதனால அது மாற்று கருத்தே இல்லை. அதை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டே இருப்போம் சாமி. அமைச்சோம். ஆமாங்க ஆமாங்க. அது மாதிரி இந்த முழு பொருளா இருக்கக்கூடிய அந்த ஆண்மக்கள் முழு பொருளாக இருக்கும்போது அந்த கரை இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? நான் நினைச்சுக்கிட்டேன் ஐயா சொல்றாரு. ஆனா ஒரு அறிவு பொருள் தான் நம்ம எல்லாம் நினைக்கிறோம். அறிவுள்ளவங்களா இருந்தாதான் அது எல்லாமே விளக்கம் தெரியுது, எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா கூட ஒரு ஆணவம் போகுது இல்லையா? எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் அதுதான். ஆனா எவ்வளவு பெரிய கருத்து அதுல இருக்கு. அறிவு பொருளா இருந்தாலும் கொஞ்சம் ஆணவம் வந்துரும். ஆனா அந்த அரை நிலவா இருக்கிற அந்த பெருமான் தான் அணிஞ்சக்கூடியது. அது குறை நிலவு இருந்தா கூட அதிக ஆற்றல் அந்த என்ன சொல்றாரு குறைய இருக்கிறத குற்றங்கள் இருக்காதுன்னு சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு கருத்து தான். ஆனா சின்ன விஷயம்தான். நம்ம என்னன்னா அறிவு பொருளா இருந்தா தானே இறைவனை அடையலாம் அப்படின்ற ஒரு கருத்துல தான் நம்ம இவ்வளவு நாள் சிந்திச்சுட்டு இருந்தோம். ஆனா இந்த பாடல ரொம்ப அழகா எங்களுக்கு விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லாமே சிறப்பா இருந்தது. அவர் அந்த நீச்சறையில எப்படி இருந்தாருன்றத அழகா எடுத்து சொன்னீங்க. அவருக்கு அந்த நீச்சறையில இருந்தா கூட இளவேணிக்கு அந்த எப்படி வீசி குளிர்ந்த காற்று அடிக்கிற மாதிரி அவருக்கு நிலைமை இருந்துதான். அப்புறம் அந்த திருவடி நிலையிலே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்ததா. அந்த யாழ் ஓசை சிவபானது யாழ் ஓசை கேட்டுட்டே இருந்ததுன்ற அந்த விளக்கம்லாம் எடுத்துக்க ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எல்லா அடியாரும் பேசணுன்றதால முடிச்சுக்கிறேன். எனக்கு அந்த 2 பாடலையும் மனசு தொட்டுடுச்சு. திருநாவுக்கரசு புராணத்துக்கே போயிட்டோன்றனா அந்த மாதிரி நீங்க அந்த இது கூட சொன்னீங்க. அந்த கொப்பரையெல்லாம் சொன்னீங்க இல்லையா? அது 5 அடி உயரம் இருக்கு. அந்த அனுபவம்லாம் இல்ல. அது நான் இந்த கிழித்தலெல்லாம் போட்டு தானே சுண்ணாம்பு தயார் பண்ணுவாங்க. அந்த இதுதான் நீங்க சொல்றீங்களா? அது வேற ஏதாவது அந்த சுண்ணாம்பு தயார் வீட்டு ஒயிட் வாஷ் பண்ற சுண்ணாம்பு தயார் பண்றதுங்களா? அந்த சுண்ணாம்பு தான் ஒயிட் வாஷ் பண்ற சுண்ணாம்பு தான். அதுதான் சுண்ணாம்பு. சரிங்க சரி. பூமியில இருந்து வெட்டி எடுக்கிறப்போ சுண்ணாம்பா இருக்காது. களிமண் எல்லாம் கலந்துருக்கும். அத வேக வச்சு தனித்தனியா நீரா பிரிப்பாங்க. நீரா பிரிப்பாங்க. இது நீச்சரை. சுண்ணாம்பு பவுடரா தனியா பிரிப்பாங்க. கல்லு சுண்ணாம்பு இருக்கு இல்லையா? கல்லத்தான் கிடைக்கும். உருண்டை கல்லு மாதிரி. அந்த கல்லை உடைச்சு போடும். அந்த கல்லெல்லாம் போட்டு வேக வைப்பாங்க. அது கல்லு உடைஞ்சு அப்படியே பொடுன்னு பொடியாகி அதுக்கப்புறம் தான் சுண்ணாம்பு பொடி நம்மளுக்கு வரும். அது சுண்ண பொடி வர்றது அதுக்கு அடுத்துதான். அதுதான் நம்ம செய்வோம். சரி நல்லா இருக்கு. நன்றிங்க. இதுவரைக்கும் அனைவருக்கும் வணக்கம். இதுக்கும் பார்த்து கொண்டு கேட்டு அனைத்து அடியார்களுக்கும் நன்றிகள் தெரிவித்துக்கிறேன். ஐயாவுக்கும் நன்றி தெரியும். ஏன்னா மேலும் மேலும் நம்ம ரோப்புக்கு இன்னும் நிறைய கருத்து நம்ம எல்லாம் உணரணும். இதெல்லாம் யாருக்கும் கிடைக்காத ஒரு பொக்கிஷன் தான் அதெல்லாம். ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எதிர்பார்ப்போட தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நமக்கு வர அடியார்கள் எல்லாருக்கும் அருளாளர்கள் எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு கருத்து ஒவ்வொரு நாளும் நாங்க சிந்திக்கிறோங்கய்யா. இந்த 2 மணி நேரம் இல்ல திருவாச சிந்தனையும் சரி, வேறொன்று குழுமாகட்டும், தாக பூஜை ஆகட்டும், எல்லாம் அந்த நிலையிலேயே இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த சிவ பொழுதாவே போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அந்த காலையில தூங்கி ஏஞ்சி அந்த நாங்க இது காலையில தூங்கி ஏஞ்சி 5:20 பன்னிரு திருமுறையில தேவாரம் பாடிட்டு இருக்கோம். அதுல இருந்து ஆரம்பிச்சு ராத்திரி 11:10 வரைக்கும் அந்த இறைநிலை சிந்தனையிலேயே வாழ்ந்துருக்கு. எனக்கு எம்பெருமான் வகுத்து கொடுத்திருக்காருன்னு நினைச்சு அதான் சொன்ன. அடியின் பெருமைப்படுற கூட சொல்லக்கூடாது. ஏன்னா அதுலயும் ஒரு கர்வம் வந்துரும் இல்லையா? கணபாக்கியமா பேசுங்க. சிவாய் நமங்க ஐயா. அதாவது எனக்கு இன்னைக்கு இந்த பிரேமாம சொன்ன மாதிரி இந்த மாசில் மதி அப்படின்றதுக்கு நீங்க சொன்ன அந்த விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க ஐயா. பெரிய நிலாவா அழகா இருக்கும்போது அது களங்கத்தோடையும், அதை ஒவ்வொரு கலையிலையும் அது இருக்கு தனித்தனியா ஒற்றையா வரும்போது இந்த மாசு இல்லாம இருக்கும் அப்படின்ற நீங்க சொன்ன விளக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அதை சொல்றதுக்கு தாங்கயா கூப்பிட்டு. அதே மாதிரிதான் நரியை பரியாக்கிய அந்த நிகழ்ச்சியிலையும் நீங்க அந்த நரிக்கும் அந்த பரிக்கும் நீங்க சொன்ன அந்த மூச்சு வித்தியாசத்தை பத்தி நீங்க சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதே மாதிரிதான் இன்னைக்கு சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. அம்மா தமிழ் படிச்சவங்க. அம்மாவும் நம்ம பொன்முடி அம்மா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேருமே தமிழ்ல நல்லா படிச்சவங்க. சிவசிவா. சரஸ்வதி அம்மா பேசுங்கம்மா. சரஸ்வதி அம்மா தேவையாக்கா. எல்லாருமே நல்லா தமிழ் படிச்சவங்க. அதை இப்ப சொல்லணுமா என்ன? தமிழ் வேறங்கம்மா.
நீங்க அது காலேஜ்ல பிஏ படிச்சு தமிழ் லிட்டரேச்சர் படிச்சிருக்கிறீங்கல்ல, அதுல நிறைய விளக்கம் தெரிஞ்சிருக்கும்ல. நாங்க படிக்கிற தமிழ் நீங்க படிக்கிற வித்தியாசம் இருக்குல்ல. சரஸ்வதி அம்மா பேசுங்கம்மா. சரஸ்வதி அம்மா வந்து நினைக்கிறேம்மா. ஐயா சொன்னதுல அந்த மாசில் மதி 3ஆம் பிறை மிகவும் பிடித்திருந்தது ஐயா. முழுமதியை விட 3ஆம் பிறை, அதனாலதான் 3ஆம் பிறைன்னு அடிக்கடி பிறை கண்டவங்கன்னு சொல்றதுக்கு அர்த்தமே இன்னைக்கு ஐயா சொன்னதை வச்சுதான் எனக்கு புரிஞ்சுது ஐயா. அதே மாதிரி அப்புறம் அந்த நாமார்க்கு குடியெல்லாம் அந்த பாடல்ல ஓம்ன்ற பிரணவம் கலந்துக்கிறங்கிற செய்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஐயா. அப்புறம் ஈசன்ட்ட அன்பு மட்டும்தான் வைத்திருக்கணும், அறிவு அதிகமானா நம்ம ஈசனை வந்து முன்னாடி இதாயிரும் அப்படிங்கிறது அந்த நிகழ்ச்சியும் தெரிஞ்சுக்கோம் ஐயா. ரொம்ப அருமையா இருந்தது ஐயா. இன்னைக்குதான் முழுமையா உங்களோட சொற்பொழிவு கேட்டிருக்கேன். ரொம்ப நன்றியா. வணங்கிக்கிறேன். நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. சரஸ்வதி அம்மா திருவடி வணங்க. நன்றிங்க சுவாமி. சிவசேசம். ஜெயந்தி அம்மா. இந்து அம்மான்றவங்க பாம்பேல இருக்கிறாங்கய்யா. அடியன் குடும்பத்துல சேர்ந்து இருக்கிறாங்க. அம்மா பேசலாமா? ஒரு 2 வார்த்தை பேசலாமா? இந்து அம்மா. சிவாய நமய்யா. சிவாய நமய்யா. ஐயா, ஃபர்ஸ்ட் நான் பிரேமாமாக்கு தான் திருவடி சேர சொல்லணும். அவங்கதான் வந்து உங்களோட இதை கேளுங்க, இன்னைக்கு நீங்க வந்து கேளுங்கன்னு எனக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னோட திருவடி வணக்கங்க. ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அதாவது நம்ம அந்த சுண்ணாம்பு கால வாயின்றது வந்து நம்ம ஒரு இமேஜின் பண்ணி வச்சிருப்போம். அது வந்து நீங்க ஆனா அது ரியலா எப்படி இருக்குங்கும் போது நம்ம படுற சின்ன சின்ன கஷ்டமெல்லாம் நம்ம ஒரு பெரிய கஷ்டமா நினைக்கிறோம். ஆனா அவர் எந்த சிச்சுவேஷன்ல அதுக்குள்ள இருந்துட்டு இறைவனை தவிர அவர் அந்த ரொம்ப ரொம்ப இதா இருந்ததுயா. திருவடி வணக்கம்யா. ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயந்தி அம்மா. சுவாமி சிவாய நமங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. உங்களோட பேச்ச கேட்கணும்னு உட்காந்தாலும் யூடியூப்லயும் ஆன்லைன் வகுப்புலயும் எப்ப உட்காந்தாலும் எனக்கு வந்து உங்க அம்மா அப்பாவுடைய ஞாபகம் ஃபர்ஸ்ட் வந்துடுங்க ஐயா. இப்படி ஒரு பிள்ளைய பெற்றெடுத்த அந்த தாய் தந்தரைய வணங்கிட்டு தாங்க ஐயா உங்க பேச்ச நான் கேட்பேன். ஏன்னாக்கா இந்த வயசுல எனக்கு உணர்றது தாங்க ஐயா இது. இந்த வயசுல இவரு இவ்வளவு பணியில இருந்தும் இதெல்லாத்தையும் எடுத்து படிச்சு ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தருக்கும் இவ்வளவு விளக்கம் சொல்லி இதெல்லாம் எப்படி சிந்தனையில நிக்குதுன்னு தெரியலையேன்னு நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சுப்பேன். நம்ம வீட்டுல ஒரு சின்ன வேலை செஞ்சா கூட ஒண்ணு இல்லை, ஒரு சமையல் அதே சிந்தனையில செஞ்சாதான் அந்த சமையலும் நல்லா வரும். அந்த சிந்தனையை கொஞ்சம் செதற விட்டுட்டோம்னா இல்ல உப்பு போட்டோமா காரம் போட்டோமான்னு தெரியாம போயிடும். ஆனா நீங்க காலேஜுக்கும் போறீங்க, ஆன்லைன்ல உட்கார்ந்து எல்லா வகுப்பையும் அப்பா தேன் அந்த காதெல்லாம் அப்படியே தேன் பாயிற மாதிரி கொடுத்து வச்சிருக்கணும் எங்களுக்கெல்லாம். நாங்க அத்தனை பேரும் கொடுத்து வச்சிருக்கோம். ஆனா நேற்றுக்கு நீங்க ஒரு சொன்னீங்கல்ல அந்த பள்ளியறை பூஜைக்கு அந்த திருவடி, அது இவ்வளவு நாள் விளக்கம் அது என்னன்னு தெரியாம இருந்தது. அந்த திருவடியை வந்து பள்ளியறைக்கு எடுத்துட்டு போற விளக்கம் நேற்றுக்கு சொன்னீங்க. அது ரொம்ப தெளிவா ஆயிடுச்சு. யோசிச்சுட்டு இருந்ததெல்லாம் நேற்றுக்கு ஒரு தெளிவு கிடைச்சுது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த திருநாக்கரசு புராணத்தை நீங்க இந்த சுண்ணாம்பு இதுல வச்சது போனது இதெல்லாம் சொல்லக்குள்ள எத்தனையோ யூடியூப்ல கேட்டிருக்கோம், அந்த திருநாக்கரசு கதையை படிச்சிருக்கோம், அதெல்லாம் தெரியல. ஆனா அந்த திருநாக்கரசு புராணத்தை உங்க வாயால அந்த பாடல் விளக்கத்தை சொல்லக்குள்ள அப்பா அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா அவரோடைய இப்ப வாழ்ந்துட்டு அவரோடைய அந்த சுண்ணாம்பு கலவையில் இருந்துட்டு நம்மளும் அதை அனுபவிச்சுட்டு வந்த மாதிரி இருக்கு. ஐயோ அவர் இவ்வளவு வேதனை அனுபவிச்சிருப்பாராம். அவரு ஆனா அனுபவிக்கல, அவரு நல்லபடியா தான் திரும்பி வந்தாரு. ஆனா அந்த கற்பனையில பண்ணி பார்க்கக்குள்ள நமக்கு அப்பா எப்படி இருக்கு தெரியுமா, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி. இதையே நம்ம இருந்தா என்ன பண்ணுவோம். ஆனா அவரு இறை பற்றி எவ்வளவு இருந்திருந்தா அவருக்கு ஒண்ணுமே நடக்காம எப்படி வந்தாரு. சிவன் முன்னாடி நாம போய் நின்னா நம்மளோட கர்வத்தெல்லாம் அழிச்சிட்டு நமக்கு ஒண்ணும் இல்லை ஒண்ணும் தெரியலன்னு நின்னாக்கா நல்லதுன்னு சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க கேட்கறதுக்கு. இன்னைக்கு நாங்க அத்தனை பேரும் பாக்கியம் பண்ணியிருக்கோம். ரொம்ப சந்தோஷம். சிவ சிவ சிவாயனம் 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 சாமி. ரொம்ப மகிழ்ச்சி சாமி, ரொம்ப மகிழ்ச்சி. திருவடி வணக்கம். சாமி சிவாய நமங்க ஐயா. எப்போதுமே காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு 10 மணிக்கு வகுப்பு இருக்கா, என்ன வகுப்பு அப்படின்னு யோசனை பண்ணுவேன். அதுக்கப்புறம் டிஃபன் என்ன, சமையல் என்ன, எல்லாத்தையும் படுக்கையிலே யோசனை பண்ணிட்டு பரப்புறன்னு ஓடி வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன். ஆனா
இன்னைக்கு ஏஞ்சோன்னு எதையும் நினைக்க கூடாது. ஐயா குபேர முத்திரை சொன்னாரு, அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துட்டேன். கைய வச்சுக்கின்னு எதையும் நினைக்க கூடாது. இந்த நேரம் நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாம உட்காந்து அது கொஞ்ச நேரம் செஞ்சேங்க ஐயா. அப்படியே செஞ்சுட்டு நீங்க சொன்ன மாதிரி அந்த நெத்தி பொட்டுல, அதாவது அந்த நெத்தி போட்டும் அதுவும் ஜாயின் பண்ற இடம் சொன்னீங்கல்ல, அது அந்த உள்நாக்கு சின்னதா வரும் பாருங்க, அந்த இடம் தான் நேரா அப்படின்னு சொன்னீங்க. நான் அங்கெல்லாம் போல நெத்தி போட்டுல வச்சு சரி இன்னையில இருந்து அதை செய்யணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு எதையும் நினைக்க கூடாது அப்படின்னு அதை நினைச்சுன்னு உக்காந்துக்கினேன். கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு அதுக்கப்புறம் அது தூக்கம் வந்துதான் அது என்னன்னு தெரியல, ஏதோ கொஞ்ச நேரம் உக்காந்தேன். இன்னையில இருந்து அது மாதிரி ஆரம்பிச்சு செய்யணும். எழுந்திரிச்சோடனே ஃபர்ஸ்ட் நினைப்பு வந்து 10 மணி என்ன கிளாஸ் இன்னைக்கு, அதுதான் எனக்கு மண்டையில ஃபர்ஸ்ட் ஓடும். அதுக்கப்புறம் தான் எல்லாமே வீட்டு வேலையெல்லாம் நினைச்சிட்டு ஐயோ இவ்வளவு வேலை 10 மணிக்குள்ள செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடியாந்துருவேன். இன்னைக்கு எதா ஒரு நாள் இருக்கட்டும்ட்டு நீங்க சொன்னதை வச்சு இன்னையில இருந்தாவது உருப்படியா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அதாவது இது மாதிரி யாராவது சொன்னாதான் அது உரைக்குது, நமக்கு தெரிஞ்சதுதான் ஆனா செய்ய மாட்டோம். எவ்வளோ அந்த வேதாத்திரி மகரிஷி போய் அப்பெல்லாம் ரொம்ப அங்க போய் தியானம்லாம் அவ்வளோ பண்ணியிருக்கேன். ஆனா இப்ப இந்த 2 வருஷமா கால் வலி வந்ததுல இருந்து எதுவுமே எல்லாத்தையும் இற கட்டிட்டு இனிமேலாவது ஒழுங்கா செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது யாராவது ஒரு தூண்டுகோல் இருந்தாதான், அதாவது அந்த அடியார்கள் கூட இருந்தாதான் இந்த ஞாபகம் எல்லாமே நமக்கு தொடர்ந்து இருக்கும். தனியா அப்படின்றது நடக்காத காரியம். அப்படின்னு இது சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. திருவடி வணக்கம். நன்றிங்க சுவாமி. நன்றி சுவாமி. ஆனந்தின்னு ஒரு அம்மா வந்திருக்கிறாங்க, அவங்க பேசலாமா? ஆனந்தி என்ற ஐடியில இருக்கிறவங்க வாருங்கள். பாரதி அம்மா பேசலாம். பாரதி அம்மா புது அடியார்கள். பாரதி அம்மா பேசுங்கம்மா. வணக்கம். நன்றி அடியார்களுக்கு வணக்கம். அதாங்க அவங்க சொன்ன மாதிரி ஒருத்தவங்க தூண்டுதல் எனக்கு பேசவே வரலைங்க. உங்களோட கிளாஸுக்கு வரும்போது நான் இதை பிரேமா அம்மாக்கிட்டேயே சொல்லியிருக்கேன். எனக்கு ஒரு அனுபவம் ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கும், இதுக்கு முடிவு என்ன. ஆனா உங்களோட கிளாஸ் எல்லாமே நான் அட்டன் பண்ணும்போது அதோட முடிவு ஒரு குரு வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது உங்க கிளாஸ் அட்டன் பண்ணாலே அது தெளிவு வந்துருங்கய்யா. அந்த இதே அந்த அம்மா சொன்னாங்கல்ல, சொன்ன மாதிரி இன்றெடுத்த இந்த இதுக்கு உங்க அம்மா அப்பாவோட உண்மையில இதெல்லாம் நினைக்க வார்த்தையே உங்க பிரேமாமா சொல்லுவாங்க, ஒவ்வொரு வாட்டியும் உங்க அனுபவத்தை சொல்லுங்க சொல்லுங்க அப்படிம்பாங்க. எனக்கு வார்த்தையே கிடையாதுங்கய்யா. அதை கேட்கறது, அதை அனுபவிக்கிறது, அதுவே எனக்கு போதும். அந்த அனுபவிச்சு அதால ஒரு அனுபவம் எனக்கு உங்கள்கிட்ட பேசி அதுக்கு ஒரு முடிவு அனுபவம். கடவுள் இதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து கேரளாவில் கொண்டு என்னை வைக்கும் போதும் அன்னைக்கு உங்க கிளாஸ் ட்ரெயின்ல அட்டன் பண்ண முடியல. ஆனாலும் போனதுக்கு அப்புறம் ஏன் நம்ம இங்க வந்தோம் எதுக்கு, ஆனா உங்க கிளாஸ் அங்க போய் அட்டன் பண்ணேன். அதோட முடிவு எனக்கு அப்போது இங்க வந்ததால இதெல்லாம் வந்து கடவுளோட இது, ஏன் இங்க இருந்து அங்க அப்படின்னு அந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸும் உங்களோட இது எனக்கு சொல்ல தெரியலங்கய்யா. ஆனா அதை அனுபவிக்கிறேன் நான் ரொம்ப 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 அவங்க சொன்ன மாதிரி ஒரு தூண்டுகோல் வேணுங்கிற மாதிரி உங்க கிளாஸுக்கு வந்து நான் 285 தான் நான் உங்களோட இதுல அதான இன்னும் முடிய எனக்கு எல்லாமே நீங்க எனக்கு அது இதாகுது. இதுக்கு மேல எனக்கு சொல்ல தெரியலங்க. நன்றிங்க அம்மா. பாரதி அம்மா நன்றிங்க சுவாமி. நல்ல ஒரு சிறந்த ஒரு அடியா இருக்கியா. ஏன்னா அதுல உணர்ந்து அதுபடியே நடந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அம்மாவை நான் பார்த்ததில்லை கொண்டதில்லை, இந்த அம்மா யாருமே பெரும்பாலும் பார்த்ததில்லை. எல்லாம் ஒரு நமக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு அடியார் கூட்டம் எப்படிதான் கிடைக்குதுன்னே தெரியலைங்க. அதெல்லாம் சிவசிவா. அடுத்தது ஆனந்தி தணிகைமலை என்ற அம்மா பேசுங்கம்மா. அம்மா கை தூக்கியிருக்காங்க. அம்மா அம்மா பெரிய புராண கிளாஸ் நைட்ல வரணுங்களேம்மா. ஆனந்திங்கம்மா, நான் இப்பதான் ஜஸ்ட் உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு தான் அதுல இருந்து இப்போ இந்த இதுக்கு ஆட் ஆனம்மா. இப்பதான் ஜஸ்ட் ஒரு 10 minutes தான் மேம். இனிமே நாங்க ஃபாலோ பண்ணி வரேன் மேம். ஐயா எடுக்கிற கிளாஸ்க்கு கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுறேன். நன்றிங்கம்மா. நன்றிங்க சுவாமி. காஞ்சனா
நைட்டு பெரிய புராண கிளாஸ் நாங்க அட்டன் பண்றோங்க ஐயா, அம்மாவோட சேர்ந்து. அந்த குரூப்ல இப்பதான் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அம்மா அமைச்சிருந்தாங்க. சரி இதுல இணையலான்னு இணைஞ்சோம் ஐயா. சரிங்க சாமி, நிறைவுற்றது. கண்டிப்பா நீங்க காஞ்சிபுரம் யூடியூப்ல பக்கத்துல இருக்கேன் ஐயா. காஞ்சிபுரம் பக்கத்துல. மகிழ்ச்சிங்க சுவாமி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி சுவாமி. அடிக்கடி வாய்ப்பு இருக்கும்போது வாருங்கள் சுவாமி. நமச்சிவாய் நமச்சிவாய். நன்றிங்க நன்றிங்க. பாக்கியம் அடையன் பாக்கியம். இது கொடுத்து வச்சிருக்கணும் நான் இதுக்கு. அம்மா வந்து அந்த பெரிய பிரான்ட்ல ஒரு அன்பர்கள் தான், ரொம்ப சிறப்பான ஒரு அங்க இருக்கிற பெரிய பிரான்ட் அடிகாரர் எல்லாருமே இந்த விட்டு கொடுக்கிற ஒரு மனப்பான்மை எல்லாம் அப்படியே சிறந்து விளங்கக்கூடியங்க. நம்ம எப்படி கடலூர்ல அடியார் சங்கமும் ஒன்று கூடி நம்ம எல்லாம் ஏற்பாடு பண்ணமோ அந்த மாதிரி 28ஆம் தேதி பெரிய புராணத்து அடியார்கள் எல்லாம் ஒன்று கூடத்துக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன். 28ஆம் தேதி காலையில 7 மணிக்கு எங்கயா. இதுக்கு குருநாதர் யாருன்னா நம்ம அருளரசு ஐயான்னு சொல்லி நம்ம இவரு பவானி தியாகராஜருடைய குருவா இருக்காரு இல்லையா, அவருடைய அண்ணங்கய்யா. அவருடைய அண்ணன் தான் அந்த இதுல பெரிய பிராணத்துக்கு விளக்க. நீங்க எப்படி சொல்றீங்களோ புட்டு புட்டு அப்படியே கரெக்டா சொல்வீங்க. இதான் உண்மை, இதான் நியதி அப்படின்ற மாதிரி ஐயாவும் அப்படிதான் பேசுவாரு. நிறைய விளக்கம் சொல்லுவாருங்க. பெரிய பிராணம் ராத்திரி 9-10 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு தான் முடியும். அந்த குடும்பத்துல அம்மா இருக்கிறாங்க, அவங்க வந்திருக்கிறாங்க ஐயா. சிவசிவா. ரேவதி அம்மா வந்திருக்கிறாங்க. ரேவதி அம்மா பேசலாமே, பேசாமல ரேவதி பாஸ்கரன் அம்மா இருக்கீங்களா? அம்மா இருந்தாங்கய்யா, போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. போயிட்டாங்க. சரி, காஞ்சனாமா பேசுங்க. சிவானந்தம் ஐயா, திருவடி வணக்கம். அனைத்து அடியார் திருவடி வணக்கம். சிறப்புங்க ஐயா, சிறப்பு சிறப்பு சிறப்பு. என்ன அதான் ஒவ்வொரு முறையும் இதை கேட்கறதுக்கு என்ன புண்ணியம் செஞ்சோமோ தான் சொன்னேன். அவ்வளோ அற்புதமா சொன்னீங்க. அதான் எவ்வளவு ஏறுமோ அவ்வளவுதான் எங்க மண்டையில. அப்ப எங்களுக்கு என்னென்ன எப்பப்ப எது எப்ப தெளிவிக்க வேணும் அப்பதான் தெளிக்கிறாரு. நீங்க சொன்னீங்க சுண்ணாம்பு காயை பத்தி, அப்படி சொன்னீங்க. நாம சுண்ணாம்பு காய்னா ஒரு சுண்ணாம்பு காலில் பட்டாதே அந்த புண்ணு எவ்வளவு இருக்குன்னு அத அனுபவத்தின்னு தான் தெரியும். அவர் உடல் முழுது 7 நாள் இருந்திருக்காருன்னா அதை சொல்லலாகாது. அவர் எப்படி இருந்தாரு, ஆனந்தமா இருந்து வெளியே வந்தாரு. அதுக்குதான் அவங்க சொன்னாங்க மாசில் வேணியும் ஒரு குரு மூலியமா அந்த பாடல் எனக்கு சொன்னாங்க. எவ்வளோ எதுக்குமே கவலைப்படாதீங்க, கையை 2ம் மேல தூக்கி மாசில் வேணையும் பாட்டு பாடிட்டு அது ஒண்ணு நீங்க தீபம் போட வேண்டாம், ஒண்ணும் வேணாம். அது ஒண்ணு வேண்டாம்னா எப்பவுமே பெருமான் கூடவே இருப்பாருன்னு அந்த உணர்த்தினாங்க. அதுதான் சுண்ணாம்பு காவாயில அப்பா போட்டும் போது அவர் பாடின பாடல்னா இப்ப நீங்க சொன்னது அந்த நினைவு வந்ததுங்க ஐயா. உண்மைதாங்க ஐயா. நான் எதுவுமே பெருமான் கிட்ட கேட்கறதே இல்லை. அந்த மாசில் வேணியம் பாட்டு ஒண்ணு மட்டும்தான் பாடுவேன். சிவசிவா. ரொம்ப 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 அனுபவமா இருந்ததுங்க. திருவடி வணக்கம். சிவாயனம். திருச்சி. முத்துலட்சுமி அம்மா. திருவடி வணக்கங்க ஐயா. ஐயா நீங்க சொன்ன கருத்துக்கள் ஒவ்வொன்றும் நான் எழுதி வச்சிருக்கிறேன். 82வது பாட்டுல அவங்க நம்ம சமயத்துல கத்துக்கிட்டதை போய் சைவத்து சமயத்துல போய் இருந்து வளர்க்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. 83 இதை நம்ம போய் மன்னன்ட்ட சொல்லுவோம், அவர் என்ன சொல்றாருங்கிறத பத்தி அவர்கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு எல்லாரும் போய் அங்க போறாங்க. 85 நாங்க வந்திருக்கிறோம், இங்க போய் அரசன்ட்ட போய் சொல்லுங்க, நாங்க அவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சமணர்கள் அவ்வளவு பேரும் போறாங்க. போய் எல்லாரும் எதுக்கு ஒன்னா வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் ஒரு கதை மாதிரியே அப்படியே எழுதி வச்சுட்டேங்க. அது அப்படியே எல்லாரும் வந்திருக்கீங்க என்ன விஷயங்கிறாங்க. இப்படி நம்மகிட்ட இருந்தவர் அங்க போய் உட்காந்து இப்படி சூழ நோயின்னு சொல்லி போய் சொல்லி நான் அதை சைவ மூலமா தான் தீர்ந்துச்சுன்னு சொல்லி அவர் அங்க போய் இருக்கிறாரு. அவருக்கு நீங்க ஏதாவது ஒரு இது பண்ணணும், அவரை வருத்தணும், அவரை டார்ச்சர் பண்ணணும், அப்பதான் நமக்கு இதுன்னு கிடைக்கும்னு அவரு அதே மாதிரி கோவப்பட்டு அவரை போய் டார்ச்சர் பண்ணி தான் அந்த சூழ்நிலையில போட்டு அதை இது பண்றாங்கய்யா. அவர் அதுல இருந்து எப்படி வர்றாருங்கிறத நீங்க சொன்னீங்க. அதாவது திருநாவுக்கரசர் கூட போய் அவர் கூடயே இருந்து நம்ம அவரை அதுல போட்டு இது பண்ற வரைக்கும் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி அவ்வளவு விஷயங்களும் சொன்னீங்க. நீங்க சொல்றதை கேட்கும் போதே அப்படியே நேர்ல அப்படியே நடந்தது அப்படியே பார்த்த மாதிரி இருந்ததுங்கய்யா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் இங்க திருநெல்வேலியில இருக்கிற வரைக்கும் நான் உங்க எல்லா இதுக்கும் போவேன் வைப்பேன். ஆனா இவ்வளவு தூரம் விளக்கமா நான் எதையுமே படிச்சது கிடையாதுங்க.
ஒருத்தர் ஒரு புராண இந்த அதாவது திருநாவுக்கரசர் இவர் சம்பந்தர் எல்லாம் யாரை பத்தியுமே அவ்வளவு தூரம் தெரியாது. போவேன், படிப்பேன், அங்க போய் சாமி கும்பிடுவேன், அதோட சரிங்க. அப்போ இங்க இருந்து சென்னைக்கு என் பொண்ணு கூப்பிட்ட உடனே எனக்கு மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ, நெல்லையப்பரை பார்க்க முடியாது, நம்ம பக்கத்துல இருக்கிற அம்மாவை பார்க்க முடியாது, ஒருத்தரையும் பார்க்க முடியாம நாங்க போறோமே அப்படின்னு நான் ரொம்ப யோசனை பண்ணுங்க. ஆனா அங்க வந்த உடனே தான் அவங்க எல்லாரும் சேர்ந்து, உனக்கு அங்க ஒருத்தவங்க இருக்காங்க, உனக்கு ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டத்துக்கு நீ போனேன்னா உனக்கு உண்டான எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னோட எல்லா இதுக்கும் உனக்கு கிடைக்கும், நீ எல்லா விதத்திலயும் முன்னேறி வரலாம் அப்படிங்கிறத உணர்ந்தது. அதுக்கப்புறம் தான் அதுல இருந்து இங்க ஊருக்கு வந்தா, ஐயோ இங்கன இருந்தா எனக்கு ஒண்ணுமே கேட்க முடியாத, 2 நாள்ல ஊருக்கு போகணுமே, ஊருக்கு போயிடணும் அந்த எண்ணம் தாங்க தோணிக்கிட்டே இருக்கு. வீட்டுக்காரங்க கூட கேக்குறாங்க, என்னைய கூட நினைக்க மாட்டேங்கிற, இப்ப நீ சிவனை தான் ரொம்ப நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு. சிவன் தான் மெயின், சிவனுக்கு அப்புறம் தான் உங்களை அதுக்காக நினைக்காம இருக்க முடியாது. கணவருங்கிறதுனால கண்டிப்பா பிள்ளைங்களோட இதுக்கு உங்களை நினைப்பேன். ஆனா சிவன் தான் எது பேசினாலும் சிவன் அப்படி சொல்லியிருக்காரா, அதாவது நீங்க சொல்றதையும் பிரேமாமா சொல்றதையும் தான் மாத்தி மாத்தி அவங்கள்ட்ட சொல்லிட்டே இருப்பேன். சிவன் இப்படி சொல்லியிருக்காங்களா ஐயா, 12 மணிக்கு நீங்க எந்திரிச்சு 12 மணிக்கு நீங்க அன்னைக்கு சொன்னீங்கல்ல ஐயா, 12 மணிக்கு சிவன் நம்ம உள்ள ஐக்கியமாவாரு. அந்த ஒரு நிமிஷம் அவரை நமச்சிவாய மந்திரத்தை சொல்லுங்க சொன்னதுல இருந்து நான் டெய்லி அதை சொல்லுவேங்க ஐயா. 12 மணி ஆனோட என் பிள்ளைங்களுக்கு சொல்லி வச்சிருக்கேன். அதனால என் பிள்ளைங்களுக்கு கரெக்டா மணி 12 ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நான் ஊருக்கு இங்க வந்திருக்கேன் ஐயா, எங்க வீட்டுக்காரங்கள்ட்ட சொன்னேன், ஐயா 12 மணிக்கு சிவன் நமக்குள்ள ஐக்கியமா, நீங்களும் அதை மாதிரி சொல்லுங்க. என்னோட உனக்கு இந்த மாதிரி இதெல்லாம் யார் சொல்றாங்கன்னே தெரியலையே, நீ இதெல்லாம் கத்துக்கிட்ட, ஆனா உன்னை பாக்குறதுக்கு இப்ப ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முன்னால இவ்வளவு தூரம் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கோயிலுக்கு போவேன் வைப்பேன், எதுவும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்ப அவங்க சொல்றது என்னன்னா, நீ அதாவது சிவன் இதுக்குள்ள நீ ரொம்ப புகுந்து ரொம்ப அவங்க இருப்பாங்க உழவார பணி 15-20 வருஷமா பாக்குறாங்க. சிவன் சிவன் அங்கேயே போய் கோயில் தான் போவாங்க, என்ன இது கேட்டாலும் சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்ற விஷயங்கள் அவங்களுக்கு புதுசா இருக்குது. நீ நிறைய இப்போ படிச்சிருக்க, 1 வருஷத்துல நல்லா தெரிஞ்சிருக்க, அப்படி சொல்லாதீங்க ஐயா, அதைத்தான் சொல்லியிருக்காங்க. எதையுமே ரொம்ப தெரிஞ்சிருக்கேனே சொல்லக்கூடாது. இப்பதான் நான் எல்கேஜிக்குள்ள நுழைஞ்ச மாதிரி கேஜி இப்பதான் நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். இனிமேதான் நான் ஒவ்வொன்னா வரணும். எனக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்றத சொல்லுதுங்க. ஆனா நீங்க சொன்ன எல்லாத்தையும் நான் கடைபிடிப்பேங்க. எனக்கு அந்த 12 மணி அந்த ஒரு நிமிஷம் அதை சொல்லும் போது மனசுக்குள்ள அப்படி என்னமோ அந்த ஒரு 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 இனம் தெரியாத உணர்ச்சி வர்றது உண்மையில ரொம்ப நல்லா இருந்துங்கய்யா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனா ஒவ்வொரு அத நாவுக்கரசர் புராணம் சரி, ஆனா உங்களோட இது மட்டும் எனக்கு இந்த யாத்திரை பத்தி இந்த இதெல்லாம் மட்டும்தான் கேட்க முடியாத சூழ்நிலை ஆயிருதுங்க. ஆனா அதனால நான் அதை யூடியூப்ல தான் அதை கேட்டுட்டு இருக்கேன். நேத்து உட்கார்ந்து இருந்தேன், நேத்து இங்க இருந்ததுனால நெட்டு வேற போயிருச்சுங்க. ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஐயோ அரைகுறையில நம்ம நெட்டு போயிருச்சு அப்படின்னு நினைச்சே இருந்தேங்க. அந்த குபேர முத்திரையெல்லாம் இனிமேதான் கலாவதி அம்மா சொன்னாங்க, அந்த முத்திரையை நான் பார்க்கணுங்க. பார்த்துட்டு டெய்லி அதை செய்யறோம். அதை உங்க சொன்ன உடனே முதல்ல அதுதான் நினைச்சேன். டக்குன்னு யூடியூப் எடுத்து முதல்ல அது என்னதுன்னு அதை பார்க்கணுங்கிறதுலதான் இருக்கு. ரொம்ப நன்றிங்கய்யா. என்னை சேர்த்து விட்ட பிரேமாமாக்கு தான் நான் ரொம்ப நன்றி சொல்லணும். உண்மையிலே பிரேமாமா மட்டும் அன்னைக்கு அந்த கோயிலுக்கு வராம என்னை பார்க்காம இருந்திருந்தாங்களோ, நான் உண்மையிலே நான் இதுல சேர்ந்திருக்கவும் மாட்டேன், அவங்க இந்த மாதிரி குரூப்ல என்னை சேர்த்து விட்டுருக்கவும் மாட்டாங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. இதுக்கெல்லாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றிங்கய்யா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நல்லா இருந்தது. சிவனோட திருவிளையாடாதாம்மா எல்லாமே. குருவா ஐயா சொன்னாப்படி ஐயா 12 மணிக்கு எந்த ஒரு உயிருக்கு உணவு கொடுத்தாலும் அது சிவனுக்கே கொடுத்த மாதிரி நீங்க சொல்லிருங்க. அது மாதிரி நானும் 12 மணி ஆனா எறும்புக்கு சக்கரை போடுவேன். அதே மாதிரி நீங்க அண்ணாமலையார் எப்படி நடு நெத்தியில சேரும் அதுவே நினைச்சு நான் அண்ணாமலையே நினைச்சிட்டே தாங்க இருக்கிறேன். நீங்க சொல்றது நம்மளுக்கு ஏதோ மண்டையில ஏறுதோ அதை உடனடியா செஞ்சுட்டேமா இருக்கிறோம். இந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் நான் எங்களுக்கு இங்க காக்காக்கு சாப்பாடு வைப்பாங்கய்யா. எப்போதுமே அவங்களுக்குன்னே தனியா ஒரு பாக்கெட்டா வாங்கி வச்சிருப்போம். அவங்க அதாவது 6 மணிக்கு நாங்க எந்திரிக்கிறோமோ 5:30 மணிக்கெல்லாம் அவங்க சவுண்ட் கொடுத்துருவாங்க. சத்தம் கொடுத்து எந்திரிச்சு வந்த உடனே வாசலுக்கு நேரம் நின்று டயங்கணக்குல வராங்கய்யா. 9 மணிக்கு 10 மணிக்கு 10:30 மணிக்கு டயங்கணக்குல நின்று நம்ம வைக்கலைனாலும் நேரம் எங்க வீட்டுல அந்த பால்கனி கம்பியில நின்று வீட்டு பக்கம் பார்த்து சத்தம் கொடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமா இந்த வந்துட்டேன் அப்படின்னா அப்புறம் சத்தம் நின்றுங்கய்யா. நான் கொண்டு போய் வச்ச உடனே நானே நின்னாலும் அவங்க பேசாம அதை சாப்பிட்டுட்டு தண்ணியும் வச்சிருவேங்கய்யா. காலையில வைக்கிறது ஒரு தண்ணி எப்பனாலும் அதுல நிறைச்சு நான் வச்சுட்டே இருப்பேன். எங்க போயினாலும் சாப்பிட்டு அந்த ஒரு இது பெரிய கிண்ண நிறைய வைக்கிற தண்ணி அவ்வளவு குடிச்சிருவாங்க. இங்க வர்ற எல்லாருமே கேட்பாங்க, அது என்ன காக்கா உங்க வீட்டுல மட்டும் எங்க வச்சாலும் சரி உங்க வீட்டுல மட்டும் அவ்வளவு பேர் நின்று கத்திக்கிட்டு வேற இருக்காங்க சாப்பாடு வைக்க சொல்லி. நீ வைக்கும் போதும் அதுக்கு அவங்க விசாம நின்று சாப்பிட்டுட்டு இருக்காங்க, உனக்கு கண்டுக்கிறதும் கிடையாது. நீ நகலாம இருந்தாலும் அவங்க விசாம சாப்பிடுறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அந்த
அவ்வளவு பேரும் அந்த காக்கா வந்து நம்மள உரிமையா கூப்பிடுற மாதிரி இருக்கும். வந்து நீங்க எனக்கு சாப்பாடு தான், எவ்வளவு நேரம் ஆச்சு, எனக்கு இன்னும் சாப்பாடு வைக்கலையான்னு கேட்கற மாதிரி இருக்குங்க. 9 மணி கரெக்டா அப்படி டான் அந்த 9 அடிக்கதான் செய்யுங்கய்யா. வந்துருவான் வச்சிருவாங்கய்யா. நீங்க சொன்னதெல்லாம் ரொம்ப நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கய்யா. நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. சிறப்பு சிறப்பு முத்துறேன். அவர் 5:30 ஆகக்கூடாதுக்கா காலையில. நம்ம வீட்டுல பால்கனி திறக்கலாம்னா காக்கா லைனா உட்காந்துருக்குங்கய்யா. டெய்லி காக்கா உட்காந்துருக்கோம். அழகா சாப்பிட்டு 12:45 ஒரு குரல் கொடுக்குங்கய்யா. கரெக்டா 12:45 ஆயிடுச்சு, என்ன பண்ணிட்டீங்க பிரேமாமா, நீ எனக்கு சாதம் வைக்கிறியே அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குங்கய்யா. அதெல்லாம் தினம் வச்சு பழக்கம் பண்றதுனால அதெல்லாம் டெய்லி வந்துட்டு இருக்குங்கய்யா. சிவாயம். ரேவதி அம்மா இருக்கிறாங்கய்யா. ரேவதி பாஸ்கரன் அம்மா பேசலாமே ஒரு வார்த்தை. ரேவதி பாஸ்கரன் அம்மா லைன்ல இருக்காங்க, ஆனா போன் வச்சுட்டு போயிட்டாங்க போல. விஜயகுமாரி அம்மா ஏதோ பேசணும். விஜயகுமாரி அம்மா பேசுங்க. அவங்க பேசி ரொம்ப அருமையா இருக்குதுங்கய்யா. ஜெயந்தி அம்மா சொன்ன மாதிரி உங்க அப்பா அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருப்பாங்க. ஒரு தூரம் எங்களை திருப்பி கொண்டு வரீங்க. ஆன்மீகத்துல வந்து ரொம்ப அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, வார்த்தைகளே இல்லை. மறக்க முடியாத எந்த வேலை செஞ்சாலும் அந்த நம்மளுடைய புராணங்கள் வந்து திருப்பி மனசுல வர்றதுனால அதெல்லாம் நம்ம அந்த காலத்துக்கே கொண்டு போயிட்டீங்க எங்களை. ரொம்ப அருமையா இருக்குதுங்கய்யா. திருவாசக சிந்தனைக்கு வர முடியுதுங்க 6 மாசமா. நான் பேர குழந்தைய பாத்துக்கிறேன். நைட்டு 10 மணிக்கு தான் பையன் வருவாங்க. அது வந்து அது என்கிட்ட தான் இருக்கும். அதனால நான் திருவாசக சிந்தனை பார்க்க முடியல. நான் யூடியூப்ல தான் பார்ப்பேன், அப்பப்ப பாத்துக்கிறேன். மற்றபடி உங்களுடைய கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. ரொம்ப அருமையா இருக்குது. இந்த 2 மணி நேரம் வந்து அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இறை அந்த அந்த காலத்துக்கே கூட்டிட்டு போயிருந்தீங்க. அவங்களுடைய இதுக்கே கூட்டிட்டு போய் வெளியில போனாதான் தெரியுது நம்ம இங்க இருக்கிறோம், புது இதுல இருக்கிறோங்கிறது தெரியுது. ஒரு அருமையான ஒரு இது பண்றீங்க. நன்றிங்க சுவாமி. நன்றிங்க சுவாமி. மாகேஸ்வர காலம் ரெண்டு நிமிடம் இருக்கு. 2 நிமிடத்துல மாகேஸ்வர காலம் வரப்போகுது. அதனால அடியார்கள் எல்லாம் நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம மாகேஸ்வர காலத்துல மாகேஸ்வர பூஜை பண்ணிட்டு நம்ம அப்படியே நிறைவு செஞ்சிடலாம். மாகேஸ்வர காலத்துக்கு இன்னும் 2 நிமிடம் தான் இருக்கு. எல்லாரும் வீடியோ மட்டும் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம அகப்பூசை பண்ணுறோம். அத்தனை அடியார்களுடைய திருவடி பாதங்களை எல்லாம் துடக்கி அடியார்களை மனைப்புகழ வைத்து அவர்களுக்கு சோடச உபச்சாரங்கள் செய்து அடியார்களுக்கு முன்னதாக இலைகள் எல்லாம் இட்டு அடியார்களுக்கு முதலாவதாக வெண்டைக்காய் பொரியல், 2வதாக முட்டைகோஸ் பொரியல், 3வதாக பீட்ரூட் பொரியல், பருப்பு கூட்டு, பாலக்காய் பருப்பு கூட்டு மற்றும் உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் வச்சு அடியார்களுக்கு அன்னம் எல்லாம் பாலித்து இப்பொழுது நெய் ஊற்றி அடியவர்களுக்கு அந்த அந்த பருப்பு சாம்பார் எல்லாம் ஊற்றி ரசம் கப்பு மற்றும் வத்த குழம்பு மற்ற எல்லா பொரியல்கள், அப்பளம், பாயாசம் எல்லாத்தையும் வைத்து அடியார்கள் தலையிலே அந்த பூவினை வைத்து அவர்களுக்கு அந்த தூபங்கள் எல்லாம் இட்டு அவர்களுக்கு அங்கே அந்த அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த பாடல்கள் எல்லாம் திருப்பதிகள் எல்லாம் பாடி அடியார்களை அமுது உண்ணவிக்க சொல்லி அடியார்களை அமுது உண்ணவிக்க செய்வதற்காக செய்கின்ற இந்த மாகேஸ்வர பூஜையை அடியன் மானசீகமாக ஒவ்வொரு அடியார்களுடைய இல்லத்திலும் உங்களுக்கு திருவடி பணிந்து செய்து கொண்டிருப்பதாக நான் நினைத்துக் கொள்கின்றேன். அடியார்களும் அப்படியே நினைத்துக் கொள்ளுங்கள். சரியாக இப்பொழுது மாகேஸ்வர காலம் வருவதற்கு 30 வினாடிகள் இருக்கின்றது. அடியார்களை உணவு உண்ண சொல்கின்றோம். அடியார்கள் உணவு உண்கின்றார்கள். அவர்கள் உணவு உண்ணும் போது தலைக்கு மேலாக கைகளை உயர்த்தி நமச்சிவாய மந்திரத்தை சரியாக 12 மணிக்கு சொல்லலாம். ஓம் நம சிவாய, 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 ஓம்
நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய. அடியவர்கள் அத்தனை பேரையும் உணவு உண்பித்ததற்கு சமமாகிவிட்டது. இறைவன் ஒடுங்கிருக்கக்கூடிய மாகேஸ்வர காலத்துல அடியார்களோடு திரும்பவும் தவம் செய்தது அடியன் என்று செய்த பெரும் தவமாக கருதுகின்றேன். அடியனுடைய பெரும் மகிழ்ச்சி சுவாமி. அத்தனை அடியார்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன் சுவாமி. சிவ 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 சிவ. உண்மையிலேயே அடியவர்கள் எல்லாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்தியையும் தம்